கரெக்டா லைவ்ல போட்டுருக்கீங்க. லாஸ்ட் மட்டும் அவங்க பேசுறது இருப்பாங்க சார். சார் ஸ்வாதி மேடம் பேசுறாங்க. எழுதி லைவ் பண்ணுங்க. அப்படிங்களா? அது மட்டும் கேட்டுங்க சார். கடைசியா வந்து நான் பேசுறேன். ஓகே. ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடீஸ். இன்னைக்கு இந்த கிளாஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் வீக் நடந்து முடிஞ்ச டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2க்கான தகுதி தேர்வு உங்களுக்கு முடிஞ்சது. இப்போ அடுத்து அதை தொடர்ந்து நம்ம நியமன தேர்வுக்கு நம்ம அகாடமியில் ரெகுலராக கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பேப்பர் 1க்கும் நம்ம கொடுக்குறோம், பேப்பர் 2க்குமே 10 மேஜருக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இந்த தேர்வு பத்தின ஒரு ஓவரால் வியூ வந்து நம்ம பேசிடலாம். டெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளாக தான் இருக்கும். அது தகுதி தேர்வாக இருக்கட்டும், நியமன தேர்வாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கூல் புக்கை தாண்டி கேள்விகள் வெளியே போறதே கிடையாது. ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா, நம்ம அகாடமியில நடத்தக்கூடிய டாபிக்ஸ், வைக்கக்கூடிய டெஸ்ட், இதுல இருந்து தான் பெரும்பான்மையான கேள்விகளே இடம்பெறும். கண்டிப்பா நான் வந்து டீச்சர் வேலைக்கு போயே தீரணும் அப்படின்றவங்க கண்டிப்பா நம்ம அகாடமியில சேர்ந்து நீங்க படிச்சு உங்களுடைய கனவை நனவாக்கிக்க முடியும். சரிங்களா? இப்ப அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுப்போம். இப்ப நடந்து முடிஞ்ச தகுதி தேர்வுல நம்ம கிளாஸ்ல இருந்து நடத்தின கொஸ்டின்ஸ் எப்படா என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு, டெஸ்ட்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் பிளேஸ் ஆயிருக்கு, அப்புறம் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ், ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எல்லாமே நம்ம ப்ரூஃபோடய அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த யூஜி டெட், அப்புறம் யூஜி டெட் பேப்பர் 1க்கான நியமன தேர்வு, இதுல இருந்து அதிகப்படியான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம அகாடமி நம்ம லாஸ்ட் இயர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்திருக்கும். அதை மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே பின்னாடி சொல்றேன். சரிங்களா? யாராவது பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனுடைய ப்ரூஃப் வீடியோஸ் உங்களுக்கு பின்னாடி வரும். இப்போ நியமன தேர்வு கணிதம் தான் நீங்க பார்க்க போறோம். சரிங்களா? உங்களுக்கு சிலபஸ்லயே தெளிவா கொடுத்துருப்பாங்க. நீங்க தகுதி தேர்வு படிச்சீங்கல்ல, ஸோ அந்த தகுதி தேர்வையே கொஞ்சம் நல்லா இன்னும் டெப்தா படிச்சு சரியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியமன தேர்வு கட்டாயமா நீங்க வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே ஸ்கூல் புக்குடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எது வெளியில இருந்தாலும் நமக்கு கேட்கறதே கிடையாது. லாஸ்ட் இயர் நீங்க பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கூட நம்ம அகாடமில இருந்து படிச்சவங்களே நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பேசுவாங்க. இங்க கிளாஸ்ல ஃபேக்கல்டிஸ் எப்படிலாம் டீச் பண்றாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதாவது மெட்டீரியல்ஸ், நோட்ஸ், இதெல்லாமே எக்ஸாம்ல கேட்கறாங்களா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை ஏற்படும். சரிங்களா? ஏன்னா ஜெயிச்சவங்க பேசும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஸோ அந்த வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ நியமன தேர்வு கணிதம் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன சார் நம்ம ஸ்டார்டிங் வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியமன தேர்வு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிக்க ஆரம்பிக்கிற மாதிரி, 1ஆவதுல இருந்து 10வது வரைக்கும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th வரைக்கும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம கிளாஸ்ல கட்டட் கிளியரா தெளிவா சொல்லி கொடுத்துருவோம். நான் வந்து அட்டா டு அட்டா வந்து நான் படிக்கிறேன் சார், இந்த இடத்துல பதிப்பகத்துல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் நான் படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னா தேவையே கிடையாது. கண்டென்ட் என்ன படிச்சா நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். சரிங்களா? அதை கிளாஸ்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலா சொல்லிடுவோம். நீங்க அதை மட்டும் படிச்சுட்டு போய் தாராளமா நீங்க எக்ஸாம் எழுதிடலாம். உங்களுக்கு படிக்க படிக்க உங்களுக்கே கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நீங்க கிளாஸ் அட்டன் பண்ண உங்களுக்கே அந்த நம்பிக்கை வந்துடும். ஏன்னா லாஸ்ட் பேட்ச்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், டைரக்டா வந்து சொல்லியிருக்காங்க, எதுவுமே நமக்கு வந்து தெரியாம தான் உள்ள வந்தோம். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அகாடமியோட அப்ரோச்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ எம்டி சார் பேசுற மோட்டிவேஷன், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ஸ், ஃபேக்கல்டிஸ் நடத்தக்கூடிய விதங்கள், அவங்க எந்த டைம் கேட்டாலும் டவுட்டை கிளியர் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அகாடமி சைட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? சில பேர்லாம் ஒரு டேர்ம்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த டாபிக் ஏன்னா வந்து ஒரு மேக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வந்து ஒரு 10 நாள்ல உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம்,
நீங்க 10 நாள்ல உங்களுக்கு பேட்சே முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படியெல்லாம் நம்ம டீச் பண்ணுவோமோ அந்த லெவலுக்கு நம்ம வந்து டீச் பண்ணி கொடுப்போம். ஒரு கண்டென்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் ஆனா கூட வச்சுங்களேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு டைம் இங்க எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பாத்துக்கங்களேன், ஒரு இன்ஸ்டிடியூட்ல பேப்பர் கரெக்ஷன் அப்படின்றது எங்கேயுமே பெருசா பண்ண மாட்டோம். நீங்க ஒரு எக்ஸாம் எழுதி கொடுக்குறீங்கன்னா அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணி கொடுத்து அதுல நம்ம தப்பெல்லாம் சரி பண்ணி அதை நீங்க சரி பண்றதுக்கு நிறைய வழிகளை இங்க வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்க காலேஜ் ஸ்கூல்ல படிச்சு பாருங்க, செமஸ்டர் பேப்பர்லாம் எழுதுனீங்கன்னா அது வேல்யூட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ மேக்ஸ் எழுதுறீங்க, மேக்ஸ்னா ஆன்சர் பண்றது நீங்க சம்மை எப்படி சால்வ் பண்றீங்க, எந்த இடத்துலலாம் மிஸ்டேக் ஆகுது அப்படின்றத நீங்க சொல்ற தயங்குற விஷயத்தை கூட நாங்களே தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி இருந்தவங்க பாஸ் பண்ணி போனவங்க இருக்காங்க. அதாவது திட்டப்பட்டு நம்ம சொல்லல, நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம அகாடமிலேயே நிறைய எக்ஸாம்ஸும் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். டிஎன்பிசி நீட் இந்த மாதிரி கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதாவது சில பேர் வந்து நல்லா ஃப்ரீயா பேசுவாங்க, டவுட்னா கேட்டுப்பாங்க. சில பேரால் அதை நம்ம கேட்கவே முடியறது. அதனால உங்க தப்ப நாங்களே தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரி பண்றோம் அப்படின்றத நீங்க ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? இதை நீங்க எங்கனாலும் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யாருமே எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே பண்ணணும். ஒரு பேப்பரை வேல்யூவேட் பண்ணி கொடுக்குறது. அதாவது நீங்க எம்சிக்யூக்கே சொல்றேன், டிஸ்கிரிப்டிவ் கூட அப்பாற்பட்டு எம்சிக்யூக்கு நாம ஆன்சர் சால்வ் பண்ணி உங்க தப்ப நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நீங்க கூட அதை விட்டுறலாம். உங்க தப்ப நாங்களே தெரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்றோம். ப்ராக்ரஸ் கார்டை நாங்கள் வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுவோம், ரெகுலரான அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இங்கே உங்களுக்கு கிளாஸ் கூட உங்களுக்கு அந்த ஒபீடியன்ட்டுமே சேர்ந்து வந்துடும். சரிங்களா? ஒரு ஆர்வத்தில் நான் வந்து சேர்ந்துட்டு ஒரு 10 நாளையில நம்ம வெளியே போகிறதுனா சக்ஸஸ் வராது. உங்களுக்கு வந்து ஒரு செயல்பாடே வந்துடும். ரெகுலராக ஒரு 20 டேஸ் ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 22வது நாள் வந்து அது உங்களுக்கு ரெகுலர் ஹாபிட்டாகவே மாறிடும் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே உங்களுக்கு ரெகுலராகவே ஒரு ஒர்க்காகவே நாங்கள் கொண்டு போயிடும். சரிங்களா? இப்போ சில இடத்துல நீங்க நிறைய இடத்துல படிச்சிருக்கலாம், சில யூடியூப்ஸ்ல பார்த்துருக்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் சால்விங் மட்டும் அப்படியே நிறைய பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் சால்விங் டைரக்டா ஒரு கொஸ்டின் எடுத்து போட்டு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா நம்மளுடைய மெத்தடாலஜி என்ன இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்களோ அதுல தான் நமக்கு கிளாஸ்ல எடுப்போம். கொஸ்டின் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கான ப்ரூஃப்ஸும் நம்ம பின்னாடி சப்மிட் பண்ணுவோம். அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த கொஸ்டின் நீங்க நடத்தணும், இது எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனா கொஸ்டின் எக்ஸாம்ல டைரக்டாவும் வரும். வேற எப்படி வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுவாங்க அந்த இடத்துல. இதெல்லாமே நம்ம லாஸ்ட் டெட்டுக்கான நேம் தகுதி தேர்வுக்கு ரிவிஷன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் மந்த்ல ஜூம் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதுல நடத்துற கொஸ்டின்ஸே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஓவர் வியூவா நம்ம கொஸ்டின்ஸ் நடத்திருக்கோம். ஸோ அதுலேயே மேக்ஸிமமான கொஸ்டின்ஸ், சில கொஸ்டின்லாம் அப்படியே நம்ம என்ன பேசணுமோ அதை அப்படியே டைரக்டாவே கேட்டிருக்காங்க. சில கொஸ்டின்லாம் நம்ம நடத்துறத வச்சு நீங்க ஈஸியாக அப்ரோச் பண்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. கடினமான கேள்விகளே கிடையாது. ஆனா நியமன தேர்வு நமக்கு கடினம்னு சொல்றதை விட ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணி கேட்பாங்க. உங்களுடைய யோசிக்கும் திறன் அங்க அதிகமாக இருக்கும். அதுதான் கேள்வி கட்டாயம் இடம்பெறும். ஆனா நீங்க ஒன்றும் ஒரே பண்ணிக்காதீங்க, நீங்க நம்பி வரலாம், ஜாப் ஓடே நீங்க வெளியே போய்க்கலாம். சரிங்களா? கிளாஸஸ்மே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான கிளாஸஸாக இருக்கும். இப்போ ஒரு 2 hours ஒரு செஷன், அடுத்து 2 hours ஒரு செஷன் அப்படின்னு இல்லாமல் இப்போ ஒரு மேக்ஸ் அப்படின்னு எடுக்கணும்னா ஒரு ஃபுல் டே உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸாகவே நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஸ்டாஃப் சொல்ல வர கண்டென்ட்டும் எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ அதை சொல்லிடலாம். உங்களுக்கும் ப்ராக்டிஸ் கொஸ்டினை இங்கேயே நாங்கள் பண்ண வைப்போம். இப்போ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் நடத்துவோம், ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸாக ஹோம்ஒர்க் கொடுப்போம். ஆனால் இங்கே ஒரு 10 கொஸ்டின் நடத்திட்டு 10 கொஸ்டின் அதுக்கு சேம் பேட்டர்ன்ல உங்களுக்கு அப்படியே இங்கேயே சால்வ் பண்ற மாதிரி மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதுக்கான டெஸ்ட் வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம டெஃபினட்டா பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? பாஸ் பண்ண முடியாம கிடையாது. நீங்க நல்லா படிக்கிறீங்க, இன்கேஸ் எனக்கு பெருசா நாலேஜோ இல்லை அப்படின்னாலும் இங்க உங்களை படிக்க வச்சிருவோம். சரிங்களா? நீங்க உங்களை ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் ரெடி பண்ணியே ஒரு டீச்சராகவே வெளியே அனுப்பிடுவோம். அவ்வளோதான். ஓகே. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் புக்ல கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ 6th 7th 8th 9th 10th எடுத்துட்டீங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே இந்த டாபிக்ஸ் இன்க்ளூட் ஆகும். இப்போ நம்பர் சிஸ்டம் இன்க்ளூட் ஆகும், சிம்பிளிஃபிகேஷன் இன்க்ளூட் ஆகும், மீசிமா மீபேவா இன்க்ளூட் ஆகும், அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ் எல்லாமே எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் இன்க்ளூட் ஆகும். அதனால எந்தெந்த டாபிக்ஸை
நம்ம தனித்தனியா படிக்கணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணியல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். எதுக்காக நம்ம எண்ணியலை இங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இதுதான் மேத்ஸுக்கு அடிப்படை. இது தெரியாம நீங்க எதுவுமே அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியாது. சரிங்களா? இது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அடுத்தடுத்த லேர்னிங்கே கொண்டு போக முடியும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம எண்ணியல் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணியல் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. சில தெரியாத பேசிக்ஸ் எல்லாம் நம்ம இங்க சொல்றோம். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கீங்கன்னா அடுத்து நீங்க ஆசிரியராக ஆக போறீங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த வரக்கூடிய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்ல. இதை மகப் இல்லாம அது எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்றதும் படிச்சுக்கணும். ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு தெரியும். அது எல்லாமே இந்த கிளாஸஸ் நம்ம சொல்லுவோம். மெய் எண்கள் தான். இப்போ எல்லா எண்களுமே நமக்கு எந்த எண்களுக்குள்ள அடங்கி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நம்பருமே ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. எண்கள் எல்லா எண்களுமே இதுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தா கலப்பெண்கள் அப்படின்றதுக்குள்ள இருக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லா எண்களுமே கலப்பெண்கள் அப்படின்ற நம்பருக்குள்ள தான் இன்வால்வ் ஆகும். இந்த கலப்பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டா ஸ்கிப் பண்ணிடுவோம். ஒண்ணு மெய் எண்கள், இன்னொன்னு கற்பனை எண்கள் அப்படின்னு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனா இதெல்லாமே நம்ம எங்க பெருசா படிப்போம் அப்படின்னா +1 +2 படிச்சிருக்கோம். இந்த இமேஜினரி பார்ட் அப்படின்றதால இப்போ நம்ம டெட்டுக்கு எது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா போதும் அப்படின்னா இந்த மெய்யெண்கள் இதுல வந்து தனியா பிரிச்சிடும். அப்ப மெய்யெண்களை என்ன பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிடும். ஒண்ணு விகித முழு எண்கள், இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விகித முறா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விகித முறை எண்கள், விகித முறா எண்கள். விகித முறை எண் அப்படின்றது என்ன அமைப்புல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா P/Q அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த இடத்துல Qங்கிறது நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. சரிங்களா? இதெல்லாம் நீங்க ரொம்ப சிம்பிளா யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இதுல இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் பிளேஸ் ஆகும். பியூர் மேத்ஸ்ல இருந்து கேள்விகள் கேட்காம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல தான் நமக்கு அந்த கேள்வி கேட்பாங்க. P/Q அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கணும். அந்த இடத்துல Q உடைய மதிப்பு நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஏன் Q உடைய மதிப்பு நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும்னா இப்ப டினாமினேட்டர் தான் நான் Q ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். அப்ப டினாமினேட்டர்ல நீங்க 0ன்னு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேல நம்பரா இருந்துச்சுன்னா உங்களால டிவைடே பண்ண முடியாது. ஆன்சர் இன்ஃபினிட்டி, வரையறுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோமா? அதனாலதான் அந்த Q உடைய மதிப்பு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குன்னு சொல்றோம். அடுத்தது விகித முறாயின். விகித முறாயின் அப்படின்றது ரூட்ல வரக்கூடிய வேல்யூஸ் ஆகும். ரூட்ல வரக்கூடியதுன்னா பெர்ஃபெக்ட்டான ரூட் வேல்யூவா அப்படின்னு கேட்டா கம்பல்சரி நம்ம எடுத்துக்க முடியாது. பெர்ஃபெக்ட்டான ரூட் வேல்யூஸ்னா நம்ம எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூட் 4 கொடுத்தனா அதுக்கு நீங்க 2 அப்படின்னு அப்ளை பண்ணிட முடியும். ஆனா இதுவே 3 அப்படின்னு கொடுத்துறீங்கன்னா எக்ஸாக்டான மதிப்பு நமக்கு தெரியாது. இப்போ ரூட் 3 அப்படின்னா உங்களுக்கு 1.732 அப்படி எக்ஸெட்ரா நமக்கு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய மதிப்புகள் விகித முறா எண்கள் தான் நமக்கு வந்து கிடைக்கும் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதுக்காக சார் இந்த மதிப்பு மட்டும் வரும் அப்படின்னா விகித முறா எண்கள் அப்படின்றது எந்த அமைப்புல இருக்கும் அப்படின்னா முடிவுறா சுழல் தசம எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முடிவுறா சுழல் தசம எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். முடிவுறா சுழல் தசம எண்கள்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மதிப்பு நமக்கு முடிவு இல்லாம சுழன்று போயிட்டே இருக்கு. அதுதான் முடிவுறா சுழல் தசம எண்கள் அப்படின்னு. வந்த நம்பர் திரும்ப வராம மாறி மாறி வந்துட்டே இருக்கு. இப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7, அதுக்கப்புறம் 7னே வராம மாறி மாறி நம்பர் வருதா? 7, 3, 2, 5, 6, 0, 2, 4 அப்படின்னு மாறி 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 நம்பர் வந்துட்டே இருக்கு. அதுதான் முடிவுறா சுழல் தசம எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதுல எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய மதிப்புகள் வரும். சரி, இப்ப 10/3ன்னு போடுறேனே. இப்ப 10/3ங்கிறது 3.33 அப்படின்னு நம்ம போடுவேன். அப்ப அதுவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் முடிவு இல்லாம தானே போயிட்டே இருக்கு. அப்ப அதையும் நம்ம வந்து முடிவுறா சுழல் தசம எண்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அதான் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மதிப்பு நமக்கு ஒரே மதிப்பா வருது.
சரிங்களா? அதுக்கு வந்து ரெக்கரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் டெர்மினேட்டிங் ஆனா ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கரிங்னா வந்த மதிப்பே திரும்ப 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 வருது. அதுதான் ரெக்கரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் 3.3 பார் அப்படின்னு நம்ம போட்டு விட்டுருவோம். இந்த பார் எதுக்காக போடுறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பார் அப்படின்னா ஒரு நம்பர் முடிவில்லாம தொடர்ச்சியா அப்படியே போயிட்டே இருக்குன்னா அத ஒரே நம்பரா எழுதி மேல பார் போட்டு விட்டுலாம். இப்ப நடைமுறைகள்லாம் நம்ம பண்றோம்ல. ஒரு திருமண பத்திரிகைகள்லாம் எடுத்துட்டீங்கன்னா முன்னாடிலாம் நம்ம பிஎஸ்சில மட்டும்தான் மேல படிச்சுட்டு இருக்கோம்னா பார் அப்படின்னு போடுவோம். இப்பெல்லாம் நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னா பிஎஸ்சின்னு போட்டு சைட்ல டிஎன்பிசி மேல பார், அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி மேல பார், நீட் எக்ஸாம் அப்படின்னு போட்டு மேல பார், அந்த மாதிரிலாம் நிறைய பத்திரிகைகள்லாம் நம்ம பார்க்கணும். அதாவது படிக்கிறதா அந்த மாதிரி தெரியப்படுத்துறது, அதாவது அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த மேல பார் அப்படின்றத நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஆமா தானே? அதனால இந்த மாதிரி வரக்கூடிய எண்கள் எல்லாமே எதுல வரும் அப்படின்னா விகிதமுறு எண்கள்ல நமக்கு வந்துடும். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த விகிதமுறா என்ன நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்ப அடுத்தது எது வரும் அப்படின்னா விகிதமுறை எண்களுக்கு கீழே முழுக்களை கொண்டு வந்துருவேன். இன்டீஜர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டீஜர்ஸ் அப்படின்னா மைனஸ்ல தொடங்கி பிளஸ் வரைக்கும் நம்ம போவோம். அதுக்குள்ள முழுமையான எண்கள் மட்டும் தான் நடக்கும், வேற எதுவுமே வராது. -10, -9, 0, 1, 2, 3 அப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். பின்னங்கள் இதுல வராது. சரியாப்பா? முழுக்கள். இந்த முழுக்களை நான் வந்து ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஒண்ணு குறை முழுக்கள், இன்னொன்னு மிகை முழுக்கள். குறை முழுக்கள் அப்படின்னா நமக்கு -1, -2 அப்படி எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து குறை முழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிகை முழுக்கள் அப்படின்னா 1, 2, 3 அப்படி எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மிகை முழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா இது? இப்ப அடுத்தது இப்ப நடுவில் என்ன சார் ஜீரோ நம்ம விட்டுருக்கோமே அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அப்ப ஜீரோ மிகை முழுவில் வருமா குறை முழுவில் வருமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க ஆன்சர்ஸ் தெரியப்படுத்தலாம். ஜீரோன்றது மிகை முழுவில் வருமா குறை முழுவில் வருமா? புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்டா தெரிஞ்சுக்கணும். எப்படி பேசிக்ஸ் வருது. ஜீரோ அப்படின்றது மிகை முழுவிலையும் வராது, குறை முழுவிலையும் வராது. என்ன காரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த குறியீடை வச்சுதான் நீங்க மிகை முழுவா குறை முழுவானே சொல்ல முடியும். கரெக்டா? இப்போ இதை வந்து நீங்க மிகை முழு அப்படின்னு சொல்றீங்க. +5 அப்படின்றது, -5 அப்படின்றத குறை முழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதை வச்சு நீங்க மிகை குறைன்னு சொல்றீங்கன்னா அந்த குறியீடை வச்சுதான் நீங்க சொல்ல முடியும். பிளஸ்ன்னு போடும்போது மிகை முழு, மைனஸ்ன்னு போடும்போது குறை முழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே ஜீரோவுக்கு பிளஸ்ன்னு போடுறேன், அதே ஜீரோவுக்கு மைனஸ் அப்படின்னு நான் போடுறேன். சரிங்களா? இப்ப ஜீரோவுக்கு பிளஸ்ஸா இருந்தாலும் அது ஜீரோ தான். அது வந்து நான் மிகை ஜீரோ அப்படின்னு சொல்ல முடியாது. மைனஸா இருந்தா அது வந்து குறை ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ புரியுதுங்களா? ஜீரோ அப்படின்றது எதனால மிகை முழுவதும் வரல குறை முழுவதும் வரல அப்படின்றது. ஜீரோவுக்கு பிளஸ்னாலும் ஜீரோ தான், மைனஸ்னாலும் ஜீரோ தான். அதுக்கு மதிப்புகள் மாறாது. இதுக்கு அடுத்தபடியா இந்த முழுக்கள் இருந்து முழு எண்களை பிரிச்சு கொண்டு வருவேன். முழு எண்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜீரோவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மிகை முழுக்கள் மட்டும் சேர்த்ததை நம்ம வந்து முழு எண்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? W அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முழுக்கள்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முழு எண்கள்னா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். முழு எண்களுக்கு கீழே தான் எதை கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு எண்கள் இயல் எண்களை நம்ம வந்து கொண்டு வருவோம். சரிங்களா? முழு எண்கள் அதுல இருந்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல் எண்கள் அப்படின்றது வரும். சோ இப்ப இயல் எண்கள் அப்படின்னா 1, 2, 3 அப்படி எக்ஸெட்ரா நமக்கு வந்து இதுதான் இயல் எண்கள் அப்படின்றது சொல்லுவோம். புரியுதுங்களா? இயல் எண்களை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். ஒண்ணு ஒற்றைப்படை, இரட்டைப்படை. ஆட் நம்பர், ஈவன் நம்பர். ஒற்றைப்படை அப்படின்னா 1, 3, 5 அப்படின்னு. இரட்டைப்படை அப்படின்னா 2, 4, 6 அப்படின்னு. புரியுதுங்களா? அப்போ ஜீரோங்கிறது ஒற்றைப்படையில வருமா இரட்டைப்படையில வருமா? இது வந்து உங்களுக்கான கேள்வியை கேட்கிறேன். சிலதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் சொல்றேன். ஏழங்களுக்கு கீழே ரெண்டா பிரிச்சிருக்கும். ஏழங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும்? ஒற்றைப்படை இரட்டைப்படையை பிரிக்கும். முழு எண்கள் பிரிக்க மாட்டோம். இந்த
இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படையும் சேர்ந்துதான் பகு எண் பகா எண் அப்படின்னு நமக்கு தெரியும். நல்லா கவனிச்சுங்க. சோ இதை நீங்க கவனிச்சீங்கனாலே டெஃபினட்டா இந்த எக்ஸாம்ல நீங்க ஒரு கேள்வி 2 கேள்வி கட்டாயமா கேட்பாங்க இந்த டாபிக்ல. இந்த கிளாஸ் வச்சே நீங்க ஒரு 2 கேள்வியாவது கம்பல்சரி அட்டெண்ட் பண்ண முடியும். நல்லா கவனிங்க. ஏன்னா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேசிக்ஸ் தான் தெளிவா சொல்லியிருக்கோம். நல்லா கவனிங்க. பகு எண்கள் பகா எண்கள் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பகு எண்கள் அப்படின்னா பகுக்கக்கூடிய எண்கள். அதாவது ஒரு நம்பரை நீங்க பிரிக்கிறீங்க. பிரிக்கும் போது 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் வந்துருச்சுனாலே அது வந்து பகை எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் எப்படி சார் எடுக்கலாம்? 4 எடுக்கணும் வைங்களேன். 4க்கான வகுத்திகள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ஆலையும் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். இதுதான் பகை எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பகா எண்கள் அப்படின்னா சரியா 2 வகுத்தி மட்டும் இருக்கலாம், அதுதான் பகா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியாக 2 வகுத்திகள் அப்படின்னா இப்ப பாருங்க ஒரு நம்பர் எழுதுறேன் 1 2 3 சரி 4 ஒரு 6 சம்திங்ஸ் இந்த வேல்யூஸ் கொடுக்கு. இப்போ 1 2 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல பாருங்க சரியா 2 வகுத்திகள் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பகா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா 2 வகுத்திகள்னா இப்ப பாருங்க 1ஆல மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். கரெக்டா? 2 1ஆலையும் 2ஆலையும் டிவைட் பண்ணுவோம். இதுக்கு மேல நம்மளால டிவைட் பண்ண முடியாது. 3ன்னு எடுத்துட்டீங்கன்னா 1ஆலையும் 3ஆலையும் டிவைட் பண்ணுவோம். 4 தான் அங்கே டிவைட் பண்ணி காட்டிட்டேன். இப்ப புரியுதுங்களா? சரியா 2 வகுத்திகள் உடைய எண்களை நம்ம வந்து பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 1ங்கிறது நம்ம எவ்வளவு நாள் பகா எண் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. 1ங்கிறது பகை எண்ணிலையும் வராது, பகா எண்ணிலையும் வராது. ஒரு நியூட்ரலா இருக்கக்கூடிய நம்பர். ஏன்னா அதை பகுக்கவே முடியாது. இப்போ 1ஆல டிவைட் பண்ணிருப்பீங்க. திரும்ப இன்னொரு 1ன்னு போட்டாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். அதனால அது வந்து பகு எண்ணிலையும் சேராது, பகா எண்ணிலையும் சேராது. சரியாக 2 வகுத்திகளை உடைய எண்கள் பகா எண்கள். இன்னைக்கு இந்த டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படுத்த பகா எண்கள் அப்படின்னு தான் படிச்சுட்டு இருக்கோம். அந்த கன்ஃபியூஷன்ல தான் 1ங்கிறது நீங்க பகா எண்கள்னே சில பேர் இன்னமும் படிச்சு வச்சிருப்பீங்க. அதை எடுத்து சரியா 2 வகுத்திகள் இருந்துச்சுன்னா அதுதான் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் அப்படின்னா அதுதான் நம்ம பகை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இங்க பாருங்களேன் 2ன்னு ஒரே ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த 2 அப்படின்றது நமக்கு இரட்டை படையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான் அது 2 தான் நம்ம சொல்லுவோம். மீதி எல்லா நம்பருமே நமக்கு எதுல வரும் அப்படின்னா ஒற்றைப்படையில தான் வந்திருக்கு. அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம நம்பர் பிரிச்சு வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்பர் நிறைய மாறும். நான் ஒவ்வொன்றா தனியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணிக்கணும். மெய்யெண்கள். மெய்யெண்கள் தான் விகிதமுறான்னு பிரிச்சு. விகிதமுறை அடுத்தது என்ன வரும்னா முழுக்கள். முழுக்களுக்கு கீழே முறையெண்கள், அடுத்தது இயலெண்கள், அடுத்தது ஒற்றைப்படை இரட்டைப்படை, அதுல இருந்து பகை எண் பகா எண். இந்த மாதிரி நம்ம படிச்சு வச்சிருக்கோம். இப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிற பாருங்க. தெரிஞ்சவங்க நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது கூற்றுரை கேட்கிறேன் சரிங்களா? அதனால நான் டைரக்டான ஸ்டேட்மெண்டா இல்லாம இந்த மாதிரி கூற்று காரணங்களை உருவாக்கி கேள்விகளை நீங்க கேட்கணும் கிளாஸஸ். அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்க படிச்சது உங்களுக்கு இன்னும் நல்லா ஆழமா உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க டைரக்டா 1 மார்க் இல்லாம கூற்று காரணங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு படிக்கும் போது படிச்சது உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. ஸோ அந்த மாதிரி புரிய ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் கூற்று என்ன சொல்றேன்னா அனைத்து இயலெண்களும் அனைத்து இயலெண்களும் முழு எண்கள். அனைத்து இயலெண்களும் முழு எண்கள். இரண்டாவது கூற்று அனைத்து இயலெண்களும் முழுக்கள். இந்த இரண்டு கூற்றுகள்ல எது சரி தவறு அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நடந்த எக்ஸாம்ல எவ்வளவு கூற்றுக்காரங்களாம் கேட்டிருக்காங்கல்ல, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது சரி தவறு புள்ளிகள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம இந்த மாடல் டெஸ்ட்ல அந்த கேள்வி எல்லாம் கொடுத்துருந்தோம். டைரக்டான கேள்வி அப்படியே வந்துருந்துச்சு. மாடல் டெஸ்ட்ல கொடுத்துட்டு நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க.
அந்த வேர்டிங்ஸ்லாம் நல்லா படிச்சிருங்க அப்படின்னா நம்ம அந்த தகுதி தேர்வு எழுதும் போதே கிளாஸஸ்ல சொல்லிடுவோம். ஸோ நீங்க இந்த கிளாஸஸ் அந்த ரிவிஷன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே டெஃபினட்டா நீங்க வந்து இந்த தகுதி தேர்வை ஈஸியா பாஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த ரிவிஷன் கிளாஸை வச்சே நீங்க ஈஸியா பாஸ் பண்ண முடியும்னா நீங்க ரெகுலரான கிளாஸ்லாம் வரும்பொழுது நியமன தேர்வு கட்டாயம் உங்களால பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்து நியமன தேர்வுக்கான அட்மிஷன்ஸ் நமக்கு அகாடமியில போயிட்டு இருக்கு. ஸோ எந்த டவுட் அப்படின்னாலுமே கீழே தெரியல டிஸ்கிரிப்ஷன் நம்பர்ல இருக்கும், அதை நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வீட்டில இருந்தே படிக்கணும், என்னால ரெகுலரா அகாடமி வர முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்க முடியும். அதாவது ஆன்லைன் கிளாஸஸ்னா ரெக்கார்டட் வீடியோ, உங்களுக்கு எந்த டைம்னாலும் நீங்க படிச்சுக்கலாம். இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு மதியம் 1 மணி நேரம் ஃப்ரீ கிடைக்குன்னா நீங்க அந்த டைம் யூஸ் பண்ணி கூட ரெக்கார்டட் வீடியோ எப்பனாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணி படிச்சுக்க முடியும். சரி, அந்த ரெக்கார்டட் வீடியோ மட்டும் தான் கொடுப்பீங்களா, வேற எதுவுமே எங்களுக்கு வந்து பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெக்கார்டட் வீடியோ கொடுக்கும் போதே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தனியா ஒரு ஷெட்யூல் போட்டே கொடுத்துருவாங்க. இந்த டாபிக் நீங்க ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா, இந்த டாபிக்ல உங்களுக்கு தனியா ஒரு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலுமே போட்டு கொடுத்துருவாங்க. பிளஸ் அந்த டெஸ்ட் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 days ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஜூம் ரிவ்யூ கிளாஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது டவுட் கிளியரிங் செஷன் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்த கேள்விகள்ல ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா அந்த கிளியரன்ஸ் செஷன்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அது இல்லாம அந்த டைம்ல உங்களுக்கு வேற எந்த டவுட்னாலும் நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். என்னால ஒரு வாரமா வெயிட் பண்ண முடியாது, எனக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்பயே தேவைப்படுது அப்படின்னா அந்த சப்போர்ட்மே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் டவுட்டா இருக்கு, இதை எனக்கு சால்வ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னா அகாடமி சைட்ல உங்களுக்கு அதன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்பயே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோவுமே உங்களுக்கு வந்து அகாடமி சைட்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸ் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் வாங்குறதுக்கான நம்பிக்கை நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்துடும். நீங்க எக்ஸாம்களுக்கு அப்படியே ஃப்ரீயா போய் எக்ஸாம் எழுதலாம், படிச்சுதானே என்ன கேள்வி கேட்கற போறாங்க அப்படின்ற மாதிரி. சரிங்களா, அதனால அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டுரும். ஸ்டார்டிங்லேயே ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது என்கொயரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்பனாலும் கேளுங்க. சரிங்களா, இந்த டைம் தான் கிடையாது, உங்களுக்கு எப்ப நீங்க கேட்டாலும் உங்களுக்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பா அது கிடைக்கும். வேற ஏதாவது நீங்க மெட்டீரியல் வாங்குறது அப்படின்னாலும் நீங்க மெட்டீரியல் மட்டும் தனியாக வாங்கி கூட படிச்சுக்கலாம். இப்போ என்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், எனக்கு மெட்டீரியல் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு தனியாகவே மெட்டீரியல் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். அது இப்போ அப்டேட் பண்ணாத மெட்டீரியல். சரிங்களா, போன எக்ஸாம் நடந்த மெட்டீரியலே கொடுத்துருவாங்க அப்படின்னா கிடையாது. இப்போ 2025ல நியமன தேர்வுனே அப்டேட் பண்ண மெட்டீரியல்ஸ் நிறைய கட்டல் புதுசாக அப்டேட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இதை வந்து மெட்டீரியல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இது இல்லாம சார் இந்த மெட்டீரியல்லாம் ஸ்கூல் புக்கே படிச்சுட்டேன், நான் போன டெட்டே பாஸ் பண்ணேன், ஆனால் நியமன தேர்வு தான் வரல, எனக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்மே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, டெஸ்ட் பேட்ச் நீங்கள் இங்கே வந்து எழுதலாம், வீட்டில் இருந்து எழுதலாம். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ மேக்ஸ் ஒரு 30 கேள்வி எழுதுறீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு டீட்டெயில்டாக கிளியராக கொடுத்துருவோம். புரியுதுங்களா, அப்புறம் இன்விடியூல இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரெகுலராக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நாங்களே யோசிச்சு அதை நாங்களே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கு என்னவோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா, இப்போ இந்த கேள்விக்கு வரலாம். இதை வந்து நான் ஒரு கேள்வியாக உங்களுக்கு கேட்குறேன். ஒரு 10th எக்ஸாம்ல நீங்கள் நியமன தேர்வு எழுதுறீங்க, கூற்று 1 கூற்று 2 அப்படின்னு, இதுல எது சரியான விடை? அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 சரி, 2 சரி, 2ம் சரி, இது 3மே சரியில்லை தான் கொடுத்துருங்க, 2ம் தவறு. என்ன சார், ஏதாவது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ நீங்க பாக்குறது ரெகுலரா ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. சொல்லிடலாம் ஆன்சர் என்னன்ட்டு. அனைத்து ஈழங்களும் உலகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்படி பார்த்தாலும் ரெண்டுமே கரெக்டா தான் தோணுது, ரெண்டுமே சரி அப்படின்ற மாதிரி தோணும். எல்லா ஏலங்களும் ஊழியர்களுக்குள்ளதான் வருது. கரெக்ட், ஆமா. ஊழியர்களை மேல எழுதியிருப்பேன், அதுக்கு கீழே தான் ஈழங்களை பிரிச்சு எடுத்துருவாங்க சொல்லிடுவோம். எல்லா ஏலங்களும் முழுக்கள் தான், முழுக்கள் இருக்கு, முழுக்களுக்கு கீழே தானே ஊழியர்கள் வருது, ஏலங்கள் வருது. ரெண்டுமே சரியாதானே இருக்கு. அப்ப 2ம் சரி அப்படின்னு போட்டுடலாமா அப்படின்னு ஒரு சந்தேகமா நான் உங்களை கேட்கிறேன். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறேன். இப்ப என்ன சொல்லுவீங்க? நீங்க யாருன்னு கேட்டா ஒண்ணு உங்க பேர் சொல்லுவீங்க. நான் வந்து சுரேஷ்,
நான் வந்து ரமேஷ், என் பேர் காவியா அப்படின்னு நம்ம வந்து பேரை தான் சொல்லுவோம். அப்படி இல்லாத பட்சத்துல அடுத்தது நீங்க எங்க போவீங்க? நான் வந்து ரமேஷோட பையன், சுப்பிரமணியுடைய பையன், கந்தசாமியுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்ப எடுத்ததும் நம்ம வந்து நீங்க யாருன்னு கேட்டா நான் வந்து ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லவே மாட்டோம்ல. ஏன் சொல்றது இல்லை? ஏன்னா உங்களுடைய ஆட்சி என்னவோ நீங்க அதுதான் சொல்லுவீங்க. பேர் எங்க இருந்தாலும் அதுதான் உங்களுடைய அடையாளமா சொல்லுவீங்க அப்படின்றது. அப்ப ஏனென்கள் எங்க இருந்து நான் பிரிச்சு எடுத்து வரணும் அப்படின்னா முளையன்கள் இருந்து தான் பிரிச்சு எடுத்துட்டு வரேன். ஸோ அப்ப அனைத்து ஏழெண்களும் முளையன்கள் அப்படின்றதுதான் சரியான விலை நம்ம எடுத்துக்க முடியும். ரெண்டாவது ஏன் சார் தப்பாகுது அப்படின்னா அனைத்து ஏழெண்களும் முழுக்கள். அதாவது முழுக்கள் இருந்து நீங்க எதை ஃபர்ஸ்ட் பிரிக்க முடியும் அப்படின்னா முழு எண்களை பிரிக்க முடியும். முழு எண்கள்ல இருந்து அந்த ஜீரோவை நகர்த்திட்டு தான் ஏழெண்களை தனியா பிரிச்சு எடுத்துக்க. அப்ப முழுக்களுக்குள்ள நீங்க பிரிச்சுதான் முழு எண்களா தான் வருவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஏழெண்களுக்கே வருவீங்க. ஸோ அப்ப கூற்று ஒண்ணு சரி அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ புரியுதுங்களா? ஸோ எந்த அளவுக்கு பேசிக்ஸ் நம்ம இங்க கிளாஸ்ல கொடுக்குறோம் அப்படின்றது. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இதே மாதிரிதான் உங்களுக்கு கிளாஸஸ்லயுமே போயிட்டு. இப்ப இந்த மாதிரி ஒரு டாபிக் நடத்தோம்னா அது வந்து ஒரு கேள்வியை கேட்டுருவோம். ஒரு ஹாஃப் அன் அவர் கிளாஸ் போறோம், ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 3-4 கேள்வியாவது கேட்டுட்டு அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்ததை நம்ம மூவ் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கடைசியா ஒரு 4 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கிடையாது. ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்றத அப்பயே வெரிஃபை பண்ணி அப்பயே டவுட் கிளியர் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்தது போவீங்க. சரிங்களா? ஒரு கிளாஸ் அதிகமா போனாலும் இங்க விஷயமே கிடையாது. இந்த ஒரு எண்ணியல் டாபிக்கே நான் ஒரு 3 நாள் எடுக்கிறோம் அப்படின்னா கூட உங்களுடைய சக்சஸ்க்காக மட்டும் தான் எடுக்கிறோம், வேற யாருக்காக எடுக்கிறது கிடையாது. ஏன்னா இங்க வந்து படிக்கிறவங்க ஒரு டாப்பர் இருப்பீங்க, ஒரு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், எதுவுமே தெரியாம அப்ப படிச்சு நான் மறந்து போச்சு அப்படின்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு புரிய வச்சிடும். சரிங்களா? நீங்க நம்பி வந்து படிக்கலாம், அதுக்கு நாங்க கேரண்டி கொடுக்குறோம். சரிங்களா? இப்ப அடுத்தது இப்ப சில கேள்விகள் கேட்டுட்டு அது வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கண்டிப்பா நடத்துறேன். இப்ப பதாயங்களோட முடிச்சு இப்ப பதாயங்கள்லாம் தனியா உங்களுக்கு சொல்லி தரும். பதாயங்கள் அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? பதாயங்கள் அப்படின்றது என்ன அப்படின்றது. பதாயங்கள்னா இப்பதான் நம்ம சொன்னோம். அதுதான் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்க. அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் வகைப்படுறது பதாயங்கள். நீங்க அதுவே மறந்துடும். 2 வகுத்திகளை உடைய எண்கள் மட்டும்தான் பதாயங்கள். அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? பதாயங்கள் சரியாக 2 வகுத்திகளை உடைய எண்கள் மட்டுமே பதாயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க சார், ஓகே. பதாயங்களுக்கான பொது வடிவம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பதாயத்தினுடைய பொது வடிவம் இதுல இருந்து ஒரு கேள்வி வந்துருந்துச்சு இப்ப நடந்த தகுதி தேர்வுல. பொது வடிவத்தை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அது எதுக்கு கேட்டிருந்தாங்கன்னா பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளுக்கும் கேட்டிருந்தாங்க. பொது வடிவத்தை கேட்டிருந்தாங்க. பாஸ்கல் ட்ரையாங்கிள்ஸ் அதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால பொது வடிவமும் நம்ம சொல்லி கொடுப்போம். பொது வடிவம் நான் வந்து மேற்கோள் காட்டி தான் பேசிட்டு இருக்கோம். எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிளாஸ் போகும். சரியா? பொது வடிவம் பதாயினுடைய பொது வடிவம் எடுத்துட்டீங்கன்னா இந்த அமைப்புல இருக்கும்பா 6n + r - 1 அப்படிங்கிற அமைப்புல இருந்துச்சுன்னா அது வந்து பகாயன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன சார் புரியலையா அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது பகாயன் அப்படின்றது ஆறினுடைய மடங்குக்கு அடுத்த நம்பரா இருக்கும், இல்லைன்னா அதுக்கு முதல் நம்பரா இருக்கும். இப்போ சரி, 60 எடுத்துக்கீங்களா? 60ன்றது ஆறினுடைய மடங்கு தானப்பா. 60ன்றது ஆறினுடைய மடங்கு. 60க்கு அடுத்த நம்பர்னு பாத்தீங்கன்னா 61. இதுக்கு முதல் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 59. சரியா? அப்ப பகா எண்கள் ஆறினுடைய மடங்குக்கு அடுத்த நம்பரா இருக்கும், இல்லைன்னா அதுக்கு முதல் நம்பரா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பேரா நீங்க எடுத்துக்கணும். நான் இன்னொரு பேர் எழுதி போடுறேன் பாருங்க. இதை வச்சு ஒரு கேள்வி கேட்பேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா சொல்றேன், இந்த கிளாஸ் நீங்க கவனிச்சாலே கன்ஃபார்ம் ஒரு 2 to 3 கேள்வி எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணிக்கணும். எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியாச்சு. நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப இது ஒன்றும் எழுதி போட்டிருக்கேன். இதை வந்து பகாயங்கள் அப்படின்னு இருக்கு. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா 120. ஆறினுடைய மடங்குக்கு இருக்கா 120ங்கிறது. இதுக்கு முதல் நம்பர்னு பாத்தீங்கன்னா 119.
அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 121. இப்ப 119 பகா எண்ணா அப்படின்னு பார்க்கணும். கிடையாது, ஏன்னா 7ஆல வகுப்படுது. 121 11ஆல வகுப்படுது. சார் அப்ப இந்த அமைப்புல இருக்கிறது பகா எண்ணா வரலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். பகா எண் அப்படின்றது இந்த அமைப்புல இருக்கு. இந்த அமைப்புல இருக்கிற எல்லாமே பகா எண் கிடையாது. அவ்வளவுதான். இதை வச்சு நான் கேள்வி கேட்கிறேன். அதே கூற்று காரணங்களை தான் உருவாக்குறேன். நீங்க ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அனைத்து பகா எண்களும் அனைத்து பகா எண்களும் 6n + or -1 என்ற அமைப்பில் இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இரண்டாவது 6n + or -1 என்ற அமைப்பில் உள்ள அனைத்து எண்களும் பகா எண்கள். அனைத்து பகா எண்களும் 6n + or -1 என்ற அமைப்பில் இருக்கும். இது ஒரு கூற்று. இரண்டாவது பாத்தீங்கன்னா 6n + or -1 என்ற அமைப்பில் உள்ள அனைத்து எண்களும் பகா எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 சரி, இரண்டாவது 2 சரி, மூணாவது 1 2 சரி, நாலாவது 1 2 தவறு. சரியாப்பா? ஓகே. இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க தெரியப்படுத்தலாம். ஆன்சர்ஸ் தெரியப்படுத்துங்க பார்க்கலாம். இப்ப நடக்கும் தர்சனா உங்களுக்கு கேள்வியை கேட்கிறேன். இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க தெரியப்படுத்தலாம். கூற்று காரணங்கள்ல இது ஒரு கேள்வியா இருக்கு. எந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி நல்லா பார்த்துருங்க. அனைத்து பகா எண்களும் எல்லா பகா எண்களும் 6n + or -1 என்ற அமைப்பில் உள்ளது. 6n + or -1 என்ற அமைப்பில் உள்ள அனைத்து எண்களும் பகா எண்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இது எதெல்லாம் சரியா உங்களுக்கு தெரியும்? பகா எண்கள் நடத்திட்டு தான் உங்களுக்கு நான் கேள்வியை கேட்கிறேன். ரெண்டுமே சரியா இருக்கா? யாரெல்லாம் ரெண்டுமே சரியா இருக்குன்னு சொல்றீங்க? ரெண்டுமே சரியா இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க கரெக்ட் நினைச்சிருக்கீங்க. ஆனா அது வந்து இல்லை. சரியா? கரெக்ட் கிடையாது. சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நமக்கு வந்து கரெக்ட் பகா எண்கள். அப்ப பகா எண்கள் இந்த அமைப்புல தான் இருக்கும் கட்டாயம். இந்த நம்பர்ல இருக்க எல்லாமே பகா எண்களான்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படிதானே சொல்லியிருந்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதி போட்டதுல சைட்ல இந்த நம்பர் எழுதி போட்டுருக்கோம். 119 120 121. இது வந்து இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கோம். அப்ப இரண்டாவது தப்பாகுது. ஃபர்ஸ்ட் மட்டும் நமக்கு வந்து சரியாகுது. அப்ப ஆன்சர் 1 சரி அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இதுக்கான பேசிக்ஸ். இப்ப அடுத்தது பகா எண்கள். இப்ப பகா எண்களுக்கு அடுத்தபடியா இந்த எண்களினுடைய வகைகள் பத்தி கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சார் பகா எண்கள் அப்படின்றத நம்ம சொல்லணும். பகா எண்களுடைய டைப் நிறைய இருக்கு. பகா எண்களுடைய வகைகள். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சார் பகா எண்கள் அப்படின்றத என்ன பார்க்கணும். சார் பகான்னு சொல்லுவோம், இல்லைன்னா இணை பகா எண்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதை வச்சு கேள்வி கேட்பேன். சரிங்களா? ஒவ்வொரு நடத்தி முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்பேன். இங்க ஆன்சர் கேட்கணும். சார் பகா எண்கள், இணை பகா எண்கள். சார் பகா எண்கள். இப்ப சார் பகா எண்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இரண்டு எண்களினுடைய ரெண்டு எண்கள் தான், மூணு எண்கள் வரக்கூடாது. சார்னா இணைனா ரெண்டு தான். கோ பிரைம் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு எண்களினுடைய மீப்பேவா ஒண்ணு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து சார் பகா எண்கள். இரண்டு எண்களின் மீப்பேவா. அதுக்கு ஃபர்ஸ்ட் மீப்பேவான்னு எனக்கு தெரியுமே சார் அப்படின்னு டவுட் வரும். சொல்லி கொடுத்தாங்க. மீப்பேவா அப்படின்றது
இரண்டு எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய பொது வகுத்தி தான் மீப்பேவான்னு சொல்லுவோம். இப்போ 40 70 இருக்கிறவங்கள இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நம்பர்னா 10ஆல டிவைட் ஆகுமா? 40 70 10ஆல டிவைட் ஆகும். இங்க 4 இங்க வந்து 7 அப்படின்னு நமக்கு வருது. அப்ப 10ங்கிறது தான் மீப்பேவா புரிஞ்சிருச்சு. 4 7 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 1 தான் நம்ம சொல்லுவோம். அப்ப 10 × 1னா ஆன்சர் அதே 10 தான் கிடைக்கும். இதுதான் மீப்பேவா. இரண்டு எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய பொது வகுத்தி. பெரிய நம்பரால தான் டிவைட் பண்ணணும் அவ்வளவுதான். அதுதான் மீப்பேவான்னு சொல்றோம். இரண்டு எண்களின் மீப்பேவா 1. ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இரண்டு எண்களின் மீப்பேவா 1. கிளாஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கிளாஸ கவனிச்சுட்டு நீங்க வந்து இங்க படிக்கும் போது டெஃபினட்டா இதுல நமக்கு கேள்வி கேட்கும். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸே இப்போ மேத்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம நடத்தணும் யூடியூப்ல. அதுல இருந்து கேள்வி கேட்கும். சரிங்களா? அதனால ரிவிஷன் உங்களுக்கு எல்லா டைம்லயுமே இருக்கும். உங்களை ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். நீங்க உங்களை ஃபாலோ பண்றீங்களா இல்லையா படிக்கிறதுல அகாடமி உங்களை ரெகுலரா எப்பயுமே ஃபாலோ பண்ணும். இரண்டு எண்களின் மீப்பேவா 1. அதுதான் இணைப்பகான்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கான கேள்வி உங்களுக்கான கேள்வி கொடுக்குறேன். பின்வருவனவற்றுள் சார்பகா எண்கள் இணை எது அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வி எக்ஸாம்ல கேட்டது. இப்ப நடந்த எக்ஸாம்ல பேப்பர் 2ல கேட்டாங்க நினைக்கிறேன். சண்டே நடந்த எக்ஸாம்ல ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? பேப்பர் 1க்கான தகுதி தேர்வு, பேப்பர் 2க்கான தகுதி தேர்வு ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த எண்ணிலே பாருங்க எவ்வளவு கேள்விகள் நம்ம வரைக்கும் பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விகள் எக்ஸாம்ல வந்ததை நான் மேற்கோள் காட்டியிருக்கேன் பாருங்க. இதை வந்து கேட்டாங்க, நீங்க எல்லாம் செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நம்ம அகாடமிலேயே வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆன்சர் டெலிகிராம் சேனல்ல இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நடத்தின கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். இந்த பேசிக் வச்சு வரும். இரண்டு எண்களை மீப்பேவா. இது உங்களுக்கான கேள்வி. பின்வருவனவற்றுள் எது இணை பகா எண்கள் அப்படிங்கிறது. இந்த மூணு இடத்துல இந்த மூணு ஆப்ஷன் இருக்கு. இந்த மூணு ஆப்ஷன்ல எது இணை பகா எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி. இணை பகா எண்கள் இந்த மூணு ஆப்ஷன்ல எது இணை பகா எண்கள் அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஆன்சர் தெரியப்படுத்தலாமா? பின்வருவனவற்றுள் இணை பகா எண்கள் எது அப்படின்னு கேட்கிறேன். ஏதாவது 4 9 5 7 9 13 இணை பகா எண்கள் அப்படின்னா என்ன ஆன்சர்? ஆன்சர் தெரியப்படுத்தணும். கவனிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். சார் கவனிச்ச சார் இருந்தாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சில மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சரிங்களா? கவனிச்சாலும் தான் ஆன்சர் தப்பா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா பேசிக் நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கணும். எது படிச்சாலும் ஒரு சைட்ல ஒரு எக்ஸாம்பிளுமே நம்ம கிளாஸ்ல கொடுத்துருவோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் வச்சு படிக்கும் போது உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு அதுக்கான எக்ஸாம்பிளும் தெரியப்படுத்திட்டோம்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஈஸியா போகும். சில பேர் ஆன்சர் பண்றீங்க. ஓகே, வெரி குட். பரவாயில்ல, நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, என்ன ஆன்சர் சொல்லிடலாமா? ஏபிசி. ஓகே, சில பேர் மூணுமே போடுவீங்க. மூணுமே இணை பகா எண்கள் தான் அப்படின்ற மாதிரி. இணை பகா எண்களுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம்? இரண்டு எண்களின் மீப்பேவா 1 அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். இதை செக் பண்ணுங்க. 4 9 எடுத்துட்டீங்கன்னா 4 9 இங்க வர எக்ஸ்பிளனேஷன் போடுறேன், சொல்யூஷன் கொடுக்குறீங்க. 4 9 4 9 எதுல சார் டிவைட் ஆகும்? 4 4ஆல தான் டிவைட் ஆகும். 9 9ஆல தான் டிவைட் ஆகும். இது ரெண்டுக்கும் பொதுவான எண்ணே கிடையாது. அப்ப 1 சார் அது மீப்பேவே கிடையாது சார் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டும் 1ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். அப்ப 4க்கும் 9க்கும் மீப்பேவா 1. அப்ப இது வந்து இணை பகா எண். கரெக்ட். ரெண்டாவது செக் பண்ணி பாருங்க. 5 7 5 7. சோ 5 7 எடுத்தீங்கன்னா இது எதுல டிவைட் ஆகுது? 1ஆல மட்டும் தான் டிவைட் ஆகுது. 5 5ஆல டிவைட் ஆகும், 7 7ஆல டிவைட் ஆகும். ரெண்டும் சேர்த்தாப்புல பாத்தீங்கன்னா 1ல டிவைட் ஆகும். அப்ப
இதுவும் நமக்கு இணை பகா எண்கள் தான். சரியா? 9,13 அதை எடுத்துக்கங்க. 9,13 இதை செக் பண்ணுங்க. 9 9ஆல டிவைட் ஆகும். வேற நம்பர் 3லயும் டிவைட் ஆகும். 13 13ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். இது ரெண்டும் சேர்ந்தாப்புல பாத்தீங்கன்னா 1ஆல தான் டிவைட் ஆகும். அப்ப இது மூணுமே சார் பகா எண்கள் தான். ஓகே. ஆன்சர் ஏ பி சி சரியானது. இதுல எப்படி நமக்கு ஆப்ஷனை ஜெனரேட் பண்ணுவாங்கன்னா இப்படி 1 மற்றும் 2 சரி, 2 மற்றும் 3 சரி, 1 2 3 சரி, 1 3 சரி அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்றது கேள்விகள். இதெல்லாம் உருவாக்குறது. நானே ஒரு கேள்வி எடுக்கிறேன்னா இப்படிதான் வந்து கேள்வியை டைம் எடுக்கணுமே அப்படின்னு உருவாக்கி கொடுக்குறது. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட் தான். ஆனா யோசிக்கக்கூடிய கேள்வியை நம்ம வந்து டைம் எடுக்கிற மாதிரி உருவாக்குறது. அப்படிதான் எப்படிதான் உருவாக்கி கொடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க எல்லாம் டீச்சர்ஸ் ஆக போறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். படிச்சதை நீங்க எவ்வளவு டெப்தா படிச்சிருக்கீங்க அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டுற நம்ம உருவாக்கணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் எல்லாமே அவ்வளோ அவேர்னஸ். அவங்க கேட்கிற கேள்வி அப்படிலாம் இருக்கு. நல்ல நாலேஜபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற கேள்வி, சின்ன குழந்தைகள் கேட்கறதுலாம். அப்படிங்கும்போது நீங்க ஸ்டார்டிங்லேயே தெளிவா சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம நல்லா ஸ்டாண்டர்டா படிச்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாமே ஸ்கூல் புக் தான். ஆனா கேள்வி இப்படிதான் உருவாக்குவாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சார் இது எப்படி சார் எல்லாம் இணைப்பகல் எடுத்தீங்க? அங்கேயே பகான்னு வந்துருக்கு. பகா எண்கள் தானே இருக்கு. அப்ப நீங்க பகான 5 7 சூஸ் பண்ணணும். எதுக்காக நீங்க வந்து 4 9 சூஸ் பண்றீங்க? 4 9 பகை எண்ல வந்துருமே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. உள்ள இந்த 2 நம்பர் எப்படினாலும் இருக்கட்டும். அது பகை எண்ணா இருக்கட்டும், பகா எண்ணா இருக்கட்டும். சரிங்களா? அது நமக்கு விஷயம் கிடையாது. அந்த 2 நம்பருடைய மீப்பேவா ஒண்ணுன்னு இருந்துச்சுன்னா அது வந்து சார் பகா எண்கள். அவ்வளவு. 2 நம்பருடைய மீப்பேவா ஒண்ணு. அவ்வளவுதான். அந்த உள்ள இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு ரெண்டும் பகை எண்ணா இருக்கலாம். ரெண்டும் பகா எண்ணா இருக்கலாம். ஒரு பகை எண் ஒரு பகா எண்ணா இருக்கலாம். அது நமக்கு விஷயமே இல்லை. இது மட்டும் நீங்க பார்த்தா போதும். இது புரிஞ்சுச்சுங்களா? சார்பாக என்ன இப்படி எப்பயும் மறந்துடக்கூடாது. இது வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்ம ரிவிஷன் கிளாஸ்ல நடத்தி இருக்கோம். அப்படியே ஒரு கேள்வி வந்து சரி. ஏன்னா ஒரு மார்க்ல வேலை இல்லாம போனவங்க எவ்வளவு நம்ம பாக்குறவங்க இந்த ஒரு மார்க்ல வேலை போயிடுச்சு. ஒரு மார்க்ல வேலை பண்ணீங்கன்னா நீங்க 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணும் அடுத்த எக்ஸாம் வரதுக்கு. அந்த 2 வருஷம் நம்ம ரெகுலரா படிக்குமானா தெரியாது. அதனால ஒவ்வொரு மார்க்குமே இம்பார்ட்டன்ட். சரி, அதுவும் நம்ம இங்க நடத்தி அந்த தப்பு பண்றதெல்லாம் சான்ஸே கூட எக்ஸாம். உங்களுக்கு தெரியாத கேள்வி நான் படிக்கல அப்படிங்கிற கேள்வி கூட தப்பு பண்ணா மைண்ட் ஏத்துக்கணும். தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தான். அதனால நடத்துறத நீங்க நல்லா படிச்சீங்கனாலே மேக்சிமம் நீங்க எல்லா டாபிக்கும் அப்ரோச் பண்ணணும். இது வந்து பகா எண்களை முடிஞ்சிருச்சுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த பகா எண்களின் ஒரு வகை இருக்கு பாருங்க. சார்பெண்களா. அடுத்தது இரட்டை பகா எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரட்டை பகா எண் அப்படின்னா டக்குன்னு எல்லாம் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இரட்டை பகா எண் அப்படின்னா கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நான் ஆன்சர் வந்துருக்கணும்ல. அதை நடத்திருப்போம். இரட்டை பகா எண் அப்படின்னா என்ன வரும்? 2. இரட்டை பகா எண் அப்படின்னா 2ங்களா? ஓகே. இரட்டை பகை 2 எல்லாருக்குமே எதாவது தோணுதா? 2 2 2. ஓகே, வெரி குட். சோ அப்போ உங்கள்ட்ட என்ன நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் நடத்தும் போது இரட்டை படை பகா எண் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இரட்டை படை பகா எண். இரட்டை படை பகா எண் தான் நமக்கு வந்து 2. சரிங்களா? சார் ரெண்டு ஒண்ணுதான் சார், ரெண்டுமே இரட்டை தான் இருக்கு அப்படின்னா இரட்டை பகா எண் அப்படின்னா ட்வின் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்வின் பிரைம் நம்பர்ஸ் இரட்டையர்கள். ஒரு ட்வின் இருக்கு, ஒரு குழந்தைங்க 2 பேர் இருக்காங்கன்னா அந்த ட்வின்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இரட்டை படைனா ஈவன் நம்பர் குறிக்கிறது. இரட்டை படைனா ஈவன் நம்பர். இது வந்து ட்வின் பிரைம் நம்பர், இது வந்து ஈவன் பிரைம் நம்பர். அதாவது இரட்டை படை பகா எண். ட்வின் பிரைம் நம்பர்னாலே அங்கே 2 சொல்லியாச்சா? இரட்டையர்கள் அப்படிங்கிறது 2 எண்களினுடைய 2 பகா எண்களின் வித்தியாசம் 2. 2 தான் வரணும், 3 வராது. 2 பகா எண்களின் வித்தியாசம் 2.
இரண்டு பகாயங்களின் வித்தியாசம் 2ன்னு இருந்துச்சுன்னா அது எல்லாமே இரட்டை பகாயம். மேபி நம்மளும் சில எக்ஸாம்ஸ்ல நிறைய பார்க்கிறோம். அந்த இடத்துல இந்த இரட்டை படையவே என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இரட்டை பகாயம் நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. அது நம்ம ஒன்றும் மாற்றத்துக்கு பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. ஆனா ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா இரட்டை பகாயம்னா இதுதான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். இரட்டை படை பகாயம் அப்படின்னா தான் 2. ஏன்னா அது இங்கிலீஷ்ல உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்கு. இது வந்து ஈவன் பிரைம் நம்பர், அது ட்வின் பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். அதுக்காக சொல்றேன். அப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நம்பர்ஸ் மட்டும் தான், நிறையலாம் இருக்காது. 2 என்னென்ன நம்பர் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 5 5 7 11 13 இந்த மாதிரி சொல்லிட்டு போறோம். 17 19 இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்கள் தான் இரட்டை பகாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவுமே கேட்பாங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு பின்வருவனவற்றுள் இரட்டை பகாயம் யாது, பின்வருவனவற்றுள் இரட்டை பகாயம் அல்லாதது எது அப்படின்ற மாதிரி கேள்வி. சடனா பார்த்தா எல்லாமே ஒரு இல்லூஷன்ல ஒரே மாதிரி தெரியும். அப்படிதான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல கேட்ட சார் பகைகளுமே இருக்கும். நம்ம தான் கரெக்டா யோசிக்கணும். அதை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண நம்ம தப்புகளை சரி பண்ணி கொடுக்கும். தவறை சரி பண்றதையே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்குதான் நம்ம இங்க அகாடமியில டெஸ்ட் அப்படின்னு ரெகுலரா வைப்போம். நீங்க நல்லா தான் படிக்கிறீங்க, ஆனா கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய நடக்கும். மேத்ஸ் என்னன்னா ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷமே நம்ம தப்பு பண்ண வச்சு இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். இந்த சந்தோஷத்திலேயே ஆன்சர்ஸ் எல்லாம் தப்புன்னு போட்டு வந்துடும். சரிங்களா? மேத்ஸோட ஒரு ஈஸியான சப்ஜெக்ட், பெருசா எதுவுமே இல்லை. ஆனா சந்தோஷத்திலேயே நம்ம தப்பு பண்ணி தான் அது வந்து கடினமான சப்ஜெக்டாவே மாறிடுச்சு மேத்ஸ். சரிங்களா? இது வந்து இரட்டை பகாயம். இப்ப தெளிவா புரிஞ்சுட்டீங்களா? இப்ப அடுத்தது இதுலயே இரட்டை பகாயம் செவ்விய எண்கள் அப்படின்றத சொல்றேன். எண்களுடைய வகைகளை எழுதி செவ்விய எண் அல்லது நிறைவு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செவ்விய எண், நிறைவு எண். இதெல்லாம் போன டெட் எக்ஸாம் இப்ப நடந்த சொல்லல, முன்னாடி நடந்தது. கல்வி தேர்வு நியமன தேர்வுல போன டெட் எக்ஸாம் 2025 அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல இதுல இருந்து கேள்விகள் பேசுறாங்க. செவ்விய எண், நிறைவு எண். இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா? செவி என்னன்னா ஏதாவது தெரியுமா? செவ்விய எண் அல்லது நிறைவு எண் அல்லது முழுமையான எண், இப்படின்னு தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு. செவி என்னன்னு சொல்லலாம், முழுமையான எண்ணு சொல்லலாம், இல்லைன்னா நிறைவு எண் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேட்கறது வந்து நிறைவு எண் அப்படின்றது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு கேள்விகள். இந்த வார்த்தைகளும் நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரே வார்த்தைகள் ஒரே கண்டென்ட் தான், வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம சொல்லுவோம். அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். செவி எண் அல்லது நிறைவு எண் அப்படின்றது என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு நம்பர் 6 எடுத்துக்கிறேன். இப்ப 6 இந்த நம்பருடைய வகுத்திகள் அப்படின்றது எல்லாம் சொல்லலாமா? 6 என்ன நம்பர்லாம் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்துடலாமா? 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், 6ஆல டிவைட் ஆகும். அந்த நம்பருடைய வகுத்தி அதே விட்டு 6ங்கிறது 6ஆல டிவைட் ஆகுமா? அந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க வகுத்திகளை கூட்டுத்தொகை திரும்ப அந்த எண்ணே கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு என்னவா இருக்கும்? நிறைவு எண்ணா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அது வந்து உங்களுக்கு நிறைவு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? 6 1 2 3. ஏன்னா 6 வந்து 1ஆலே டிவைட் ஆகும், 2ஆலே டிவைட் ஆகும், 3ஆலே டிவைட் ஆகும், 6லயே டிவைட் ஆகும். ஆனா அதுதான் நம்ம விட்டுற சொல்லியாச்சு, அது நமக்கு தேவையில்லை. மீதி இருக்க 3 எண்களின் கூட்டுத்தொகை நமக்கு 6னே கிடைக்குதுன்னா அதுதான் நிறைவு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுமே நம்ம வந்து கேட்பாங்க, பின்வருவனவற்றுள் நிறைவு எண் எது, இல்லைன்னா நிறைவு எண்ணு கேட்காம பின்வரும் எண்களின் மாறுபட்ட எண் எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இதுல இருக்கிறதே ஒரு செலக்டடான நம்பர்ஸ் தான். அது நம்ம அப்படியே கிளாஸஸ்ல ரெகுலரா பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா எல்லாமே நம்ம இங்கே சொல்லிடுறோம், சிலதெல்லாம் நம்ம கிளாஸஸ்ல இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப இன்னொரு இதுக்கான எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றோம். 28 இன்னும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு. 28 என்னென்ன நம்பர்லாம் டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆகும், இதுக்கு அடுத்தபடியா 4 7ஆல டிவைட் ஆகும், அப்புறம் 14ஆல டிவைட் ஆகும், திரும்ப 28ஆல டிவைட் ஆகும். இதுக்கு மேல நமக்கு எந்த வகுதிகளுமே பிளேஸ் ஆகல. சரிங்களா? அப்ப இதை செக் பண்ணி பாருங்க என்ன கிடைக்குது.
28 கிடைக்குதா? 1 பிளஸ் 2 3 3 4 7 7 7 14 14 14 28. அப்ப இது வந்து செபிய எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அது ஓகே. இதான் நம்ம செபிய எண்ல வரக்கூடிய. அடுத்தது செபிய எண். இதுக்கு அடுத்தபடியா ஃபிபனாச்சி எண். கட்டாயமா இது வந்து கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. போன எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இப்ப இதுல ஃபிபனாச்சிக்கு பதிலா பாஸ்கல் கேட்டுட்டாங்க. சரிங்களா? பாஸ்கல் ரேண்டல்னு ஒரு காம்பனன்ட் அத பேஸ் பண்ணி கேட்டாங்க. ஃபிபனாச்சி எண்கள் உங்களுக்கான ஹோம்வொர்க்கா நீங்க எதை எடுத்துக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு 2 நம்பர் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா செபி எண்கள். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. என்ன எண்கள் இருக்கும் அப்படின்னு ஸ்கூல் புக்ல இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஃபிபனாச்சி எண்கள் போன இதுல அவ்வளவு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த டாபிக்ல இருந்து. கல்வி தேர்வுலையும் நியமன தேர்வு. ஃபிபனாச்சி எண்கள். ஃபிபனாச்சி எண்கள் இரண்டு அடுத்தடுத்த எண்களின் கூட்டுத்தொகை நமக்கு அப்படியே வந்துட்டே இருக்கும். அதுதான் ஃபிபனாச்சி எண்கள் சொல்லுவோம். இரண்டு அடுத்தடுத்த எண்களின் கூட்டுத்தொகை அடுத்த எண்ணாக உருவெடுப்பது தான் நம்ம ஃபிபனாச்சி எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கவனிங்க. ஃபிபனாச்சி எண்கள் இப்ப 1,1 இந்த 2 நம்பரை வச்சுதான் அடுத்த எண்களை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அடுத்த ஒரு நம்பர். அது ரெண்டும் சேம் நம்பரா எடுத்துக்கிறேன். 1 1 கூட்டினீங்கன்னா 2. இப்ப 2 1 கூட்டினீங்கன்னா 3. 3 2 கூட்டினீங்கன்னா 5. அடுத்து 8 13 21 அப்படியே போயிட்டு இருக்கும். சரிங்களாமா? இதுதான் ஃபிபனாச்சி எண்கள்னு சொல்லுவோம். இரண்டு அடுத்தடுத்த எண்களின் கூட்டுத்தொகை அடுத்த எண்ணாக உருவெடுப்பது ஃபிபனாச்சி எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு முடிவில்லாம போயிட்டே இருக்கும். ஓகே. இது சில இடத்துல நமக்கு 0 ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க. 0 1 0 1 போட்டீங்கன்னா 1 அடுத்த 2 அப்படின்னு போகும். ஆனா உங்களுக்கு கேள்விகள் எதுல இருந்து பிளேஸ் ஆகும் அப்படின்னா அது எதுல இருந்து தான் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. 1 1ல ஸ்டார்ட் பண்ணினா அடுத்த எண்ணே உருவகமாக அதாவது உருவெடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 0 1 பிளஸ் பண்ணா திரும்ப அந்த 1ங்கிறது கிடைக்கும். அதனால நம்ம இதுல இருந்து நமக்கு ஆன்சர் வரதில்லை. இந்த சீக்வன்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கேள்விகளை கேட்கறாங்க. இதுல என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா 10வது ஃபிபனாச்சி எண்ணுக்கும் 11வது ஃபிபனாச்சி எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் யாது அப்படிங்கறத கேள்வி கேட்பாங்க. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இது உங்களுக்கான கேள்வி. 10வது மற்றும் 11வது ஃபிபனாச்சி எண்களின் வித்தியாசம். ஏன்னா நிறைய டைம் உங்களுக்கு வித்தியாசம் தான் கேட்கறாங்க. கூட்டுத்தொகை கூட குறைவா தான் கேட்கறாங்க. ஆனா வித்தியாசம் ரிப்பீட்டான நிறைய எக்ஸாம்ல கேட்கறாங்க. 10வது மற்றும் 11வது ஃபிபனாச்சி எண்களின் வித்தியாசம். சரிங்களா? ஓகே. இங்க கவனிங்க. 10வது மற்றும் 11வது எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரி எண்களை நீங்க எழுதிக்கணும் ஸ்டார்டிங். அப்ப பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், 9, 10, 11 இந்த ஒரு 3 எழுதுங்க. இப்ப 21 கூட நீங்க 13 கூட்டிக்கணும். என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 34. அடுத்தது இது ரெண்டையும் கூட்டணும். 21 34. இதை கூட்டினீங்க என்ன வரும்? 5 ஒரு 5 55. அடுத்து இதை ரெண்டையும் கூட்டணும். 34 55. இதை கூட்டினீங்க அப்படின்னா 89 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்ப 11 நம்பர் எழுதிட்டா அப்ப இந்த மாதிரி எழுதிட்டு நீங்க செக் பண்ணுங்க. தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கும் நான் சொல்லிடுவேன். இதெல்லாம் பக்கமான வடிவா இருக்கும். அதாவது சில பேர் நீங்க 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துருவீங்க. அதனால இந்த ரெண்டு வித்தியாசத்தை எடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். இதுவும் ஆப்ஷன்ல இருக்கும். அதாவது 9 10 எடுக்கும்போது 10 11 எடுத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் கிடைக்கும். எல்லாமே ஆப்ஷன்ல இருக்குப்பா. தப்பு பண்ணிருக்கூடாது. நீங்க 0 எடுத்தீங்கன்னா இது ரெண்டும் 10 11 மாறிடும். அதனால 0 வைக்க வேணாம். 1ல ஸ்டார்ட் பண்ணிவாங்க. அதுதான் ஆன்சர் கரெக்டா வந்துட்டு இருக்கு. எக்ஸாம்ல அப்படிதான் கேட்கறாங்க. இந்த சீக்வன்ஸை பேஸ் பண்ணி அப்ப இது ரெண்டுக்கு வித்தியாசம் நீங்க பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சரிங்களா?
அப்ப ரெண்டு வித்தியாசம் எடுத்தீங்கன்னா 34 அப்படின்றது நமக்கான ஆன்சர். கிளியரா இது? இந்த இரண்டு வித்தியாசம் 34. சரி, ஓகே. இப்ப இந்த ஃபிபனாசி எண்கள் சார், ஏதாவது ஸ்டூடெண்ட் உங்கள்ட்ட கேட்கறாங்க, நீங்க டீச்சர் ஆயிட்டீங்க, இது நம்ம ரியல் லைஃப்ல இன்னும் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இயற்கையினுடைய பெரும்பான்மையான அமைப்புகள் இந்த எண்களை அடிப்படையாக கொண்டுதான் அமைஞ்சிருக்கு. இயற்கையினுடைய பெரும்பான்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உணவு மேக்சிமமா இருக்கக்கூடிய உணவு எல்லாமே சொல்லல, பெரும்பான்மையான உணவுப் பொருட்கள், தாவரங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிபனாசி எண்களுடைய அமைப்புல தான் இருக்கு. ஒரு மனிதனுடைய முக வடிவமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோல கொண்டு போயிருப்பாங்க ஃபிபனாசி எண் தொடர்புடைய அமைப்புல. இப்போ ஒரு அனாசி பழம் எல்லாருமே சாப்பிடுறது, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முட்கள் வெஹிக்கல்ஸ் மாதிரி இதுல இருக்கக்கூடிய இந்த முட்களினுடைய எண்ணிக்கையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிபனாசி எண் தொடர் அமைப்புல தான் இருக்கும். இதுல ஒரு 2 இருக்குன்னா, இதுல ஒரு 3 இருக்குன்னு வைங்களேன், அடுத்தது வரது 5 இருக்கும், அதுக்கு அடுத்தது 3 5 கூட்டினா 8 மாதிரி வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க என்ன வாங்கி செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? செக் பண்ணணுமே அப்படின்னா நீங்க காசு போட்டு வாங்க வேணாம், ஜஸ்ட் நீங்க இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி நமக்கு இருந்திருக்கா அப்படின்னு. ஒரு இயற்கையோட நீங்க சேர்ந்து படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. அதே மாதிரி இந்த சூரியகாந்தி மலர்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த விதையினுடைய அமைப்புமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனாசி எண் தொடர்புடைய அமைப்புல தான் இருக்கு. இந்த மாதிரி சொல்றோம். ஒரு மனிதனுடைய முக வடிவம் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இந்த கண்ணு, மூது, கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கண்ணுக்கும் மூக்குக்கும், மூக்கு, வாய், காது, நெத்தி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ்ல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைஞ்சிருக்கு. முக அமைப்புமே தோற்ற அமைப்புல தான் இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம், இலைகள். ஒரு இலைகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இலைகள் இருக்கக்கூடிய இந்த ரேகை மாதிரி இருக்கிறதுனே நமக்கு ஃபிபனாசி எண் தொடர் அமைப்புல தான் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உருவாகிறதே அப்படிதான் நம்ம உருவாகும். இப்போ பார்த்தீங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம இயற்கையோட கணிதம் ஒன்றிணைந்து இருக்கு அப்படின்ற மாதிரி, கணிதம் இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா மேக்ஸ்ல ஒரு விஷயமே உங்களுக்கு இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்பயுமே உங்களுக்கு மறக்காது. நீங்க மேக்ஸ் நல்லா படிச்சீங்கன்னா மற்ற சப்ஜெக்டும் உங்களுக்கு ஈஸியா படிக்க முடியும். இது அப்பயுமே ஒரு நிதர்சனமான உண்மையா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா அது நல்ல ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி, ஒரு ஸ்பான்டேனியஸான திங்கிங், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்காது. ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணியல் ஓரளவுக்கு நம்ம மேக்ஸிமம் பார்த்து வச்சிருக்கோம். அப்புறம் எப்படி அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நான் நிறைய சொல்லி கொடுப்போம். இதை வச்சு நம்மளுடைய மெட்டீரியலை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு இருக்கும். அதாவது பியூரான அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு தனியாக ஒரு டாபிக்கை தனியாக பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ளிகேஷன் ப்ராப்ளம் என்ன சார் அப்படின்னா, ரியல் லைஃப்ல பயன்படுத்துறீங்களா, அதுதான் அப்ளிகேஷன். அதாவது எண்ணியல், இந்த சுருக்குகிற எல்சிஎம், ஹெச்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், தனிவட்டி கூட்டுவட்டி, டைம் அண்ட் ஒர்க், அளவைகள், இது கூட இப்போ அப்டேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நிகழ்தகவு, புள்ளியியல், இதெல்லாமே சேர்த்துட்டோம். சரிங்களா? அப்போ மேக்ஸ் வந்து உங்களுக்கு கட்டன் கிளியரா இதுக்குள்ளேயே வந்துடும். இதுலயே அடுத்தது உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா சில டாபிக் இன்க்ளூட் பண்ணியாச்சு. அதுதான் உங்களுக்கு ரொம்ப கடினமா நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த வடிவியல், முக்கோணவியல், ஆயத்தொலை வடிவியல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடிவியல், முக்கோணவியல், ஆயத்தொலை வடிவியல், இயற்கணிதம், அது விட்டாச்சு. இயற்கணிதம் இதெல்லாமே உங்களுக்கு பியூரான மேக்ஸ். இப்ப சொன்ன 4 டாபிக்லாம் உங்களுக்கு பியூரான மேக்ஸா இருக்கும். இதுவும் நீங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணுவீங்க. ஆனா இதெல்லாம் நம்ம ஒரு பியூரான மேக்ஸ் இருக்கும். இது என்ன சார் பியூரான மேக்ஸ்னா, அதிகப்படியான தியரம்ஸ், அல்காரிதம்ஸ்லாம் அது கூட நீங்க படிக்கிற மாதிரி. அது படிச்சிட்டீங்க அப்படின்னா அசால்ட்டா நீங்க அடிச்சுட்டு போயிட்டு. ஏன்னா நேமான தேர்வு நீங்க எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம நிறைய சொல்லிட்டோம். தகுதி தேர்வு காட்டிலும் நியமன தேர்வு ஸ்டாண்டர்ட் அதிகமாக தான் இருக்கும். ஃபில்டர் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அப்படிங்கும்போது நம்ம ஸ்டாண்டர்டாக நீங்கள் படிக்கணும். ஸோ மெட்டீரியலாக அது பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் மேக்ஸை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. அதை நீங்கள் படிச்சிங்கனாலே ஏ டு இசட் கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சும். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்து சம்ம சால்வ் பண்ணிங்கன்னா போதும். ரெகுலராக நீங்கள் கிளாஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி ஒன்றும் புரிய பண்ணிக்கலாம். இங்கேயே பக்காவாக உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். சரிங்களா?
இப்போ இதுலயே இப்போ இதை நம்ம ஒன்று பார்த்துக்கலாம், எண்ணில ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ நடக்கிறதே நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருவோம். இதெல்லாம் நமக்கு வந்து ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷன். சரி, இப்போ ஆனால் இன்னொரு டாபிக் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்குற மாதிரி ஒரு நடக்கும். ஆனால் அதுவும் நல்லா கவனிச்சுக்கணும், நான் நடுவில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன டாபிக் எடுத்துக்கலாம்? எண்ணியல் இன்னும் இருக்கு, ஆனால் வேற ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு. மீசிமா எடுத்துக்கலாங்களா? ஏன்னா அது தவிர்க்க முடியாத டாபிக் மேக்ஸிமம். மீசிமா மீ தேவை. எதுக்காக இதை நான் சூஸ் பண்றோம் அப்படின்னா, இதுல சில பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க அந்த சம் அப்ரோச் பண்ணணும். இப்ப நம்ம எண்ணியல பார்த்த மாதிரி தான் இதுலயும் நான் சொல்றேன். மீசிமா அப்படின்றது என்ன சொல்றேன்னா, மீச்சிறு பொது மடங்கு. நல்லா கவனிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், சரிங்களா? மீசிமா மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மீச்சிறு பொது மடங்கு. மீன் தேவா அப்படின்றது மீன் பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவோம். நடத்தினா அதுக்கப்புறம் மீன் தேவா வரலாம். நல்லா கவனிச்சுங்க, இதெல்லாம் கொஞ்சம் உள்ள நடத்திட்டு நான் இது கேள்வி கேட்ப கட்டாயம் நீங்க சொல்லணும். மீசிமான மீச்சிறு பொது மடங்கு. அதாவது ஒரு எல்லா எண்களையுமே நீங்க ஒன்னா சேர்க்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம்? மீசிமா தான் பயன்படுத்தும். எல்லா நம்பரும் நான் சார் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னா கம்பாரிசன். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு டைமுக்கு வராங்க, எல்லாரும் இங்க வந்து ஒன்னா சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா மீசிமா தான் கண்டுபிடிக்கணும். இப்ப ஏங்கிற ஒரு நபர் இங்க வந்து சேர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகுது, பிங்கிற நபர் 15 நிமிஷம் ஆகுது, சிங்கிற நபர் 30 நிமிஷம் ஆகுது. அப்ப இந்த 3 பேரும் இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ண இந்த மீசிமாவை நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்ப ஒரு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா ஒரு ஸ்கூல் பையன் கேட்கறாங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல ஒரு 40 பேர் படிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு தொலைவில் இருந்து வராங்க. ஆனா எல்லாத்துக்கும் டைம் வந்து 9 மணி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். வரக்கூடிய தொலைவு என்னன்னாலும் இருக்கட்டும், ஆனா 9 மணிக்கு எல்லாரும் வந்து சேரணும்ல, அதை நம்ம ரெகுலரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நமக்கு ஒரு கேள்வியா கேட்கறாங்க அப்படின்னா நான் கண்டுபிடிக்கலாம் மீசிமாவை பயன்படுத்துவோம், சரிங்களா? மீசி மீச்சிறு பொது மடங்கு. அது என்ன நம்பர்னா இருக்கட்டும். இப்போ ஒரு 4, 8, 16 வைங்களேன். எல்லாத்தையும் நான் சுருக்கு கிடையாது, எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறேன்னா கண்டிப்பா அந்த நம்பர் நமக்கு பெரிய நம்பரா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். 4, 8, 16 இந்த 3 நான் ஒன்னா சேர்க்கிறேன்னா இந்த 3 நம்பருக்கு எது பெரிய மதிப்பா இருக்கோ அது நமக்கு எல்சியமா இருக்கலாம், இல்லைன்னா அதை விட பெரிய மதிப்பு நமக்கு எல்சியமா இருக்கு. இது ஒரு தியரம், ஒரு அல்காரிதம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இதுவுமே கூற்றுக்காரர்கள கேட்பாங்க. மீசிமாவானது கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணாகவோ அல்லது அதனின் மடங்காகவோ அமையலாம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், சரியா? அது தப்புன்னு புரிஞ்சுக்காதீங்க. இப்ப இத இருக்கிறதே சின்ன நம்பர்ல தான் நான் டிவைட் பண்ணிட்டு வரணும். ஏன் சார் சின்ன நம்பர்ல பண்ணணும் அப்படின்னா, நீங்க எடுத்ததும் நான் 4 பண்றேன் 16 பண்றேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சரை விட மடங்குகள்ல கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரியான ஆன்சர் ஒரு 16 தான், உங்களுக்கு மடங்குகள்ல கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது 32, 64 அப்படிங்கிற மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிடும், சரியா? அப்ப இதை செக் பண்ணி பார்க்கலாம். 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வரும் 2, 4, 8. மறுபடியும் 2ஆல பண்ணீங்கன்னா 1, 2, 4. மறுபடியும் 2ஆல பண்ணீங்கன்னா 1, 1, 2. மறுபடியும் 2ஆல பண்ணா கடைசியா எல்லாமே 1 வந்துடும். இப்ப 1 வர வரைக்கும் நீங்க டிவைட் பண்றோம். கடைசியா எல்லா நம்பரும் 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணீங்கன்னா இந்த சைடுல இருக்கக்கூடிய நம்பருடைய பெருக்கு தொகை தான் உங்களுக்கு மீசிமாவா அமையும். இந்த சைடுல இருக்கக்கூடிய எண்களின் பெருக்கு தொகை தான் மீசிமாவா அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? இத கொஞ்சம் டைரக்டாக சொல்லி கொடுத்துறேன், ஏன்னா சில டாபிக்ல கன்ஃபார்ம் உங்களுக்கு தேவைப்படும். இந்த டைமர் ஒர்க்கு, சுருக்குக, அலறிகள் இந்த மாதிரி இடத்துல நமக்கு தேவைப்படும். இது எப்படி சார் டைரக்டா கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு ஷார்ட்கட்டே நம்ம எழுதுவோம். இந்த 3 நம்பர்ல எது ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 அப்படின்றது பெரிய நம்பர், கரெக்டா? இந்த 16 மீதி இருக்க நம்பரை நமக்கு முழுமையா டிவைட் ஆயிடுச்சுன்னா அதுதான் எல்சிஎம் அப்படின்னு நீங்க தாராளமா இருக்கு. இந்த 3 நம்பர்ல எது பெரிய நம்பர்
அது பெரிய நம்பர். அது எல்சியமா இருக்கலாம், கன்ஃபார்ம் கிடையாது, இருக்கலாம். அது எப்படி சார் நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த பெரிய நம்பர் மீதி இருக்க நம்பர்ல முழுமையா வகுபடணும். முழுமையா 4/2ன்னா 2 நீங்க போட்டுருவீங்க. 5/2ன்னா 2.5 அப்படின்னா சொல்லணும். இந்த மாதிரி பாயிண்ட்ல டிவைட் ஆகக்கூடாது. முழுமையா வகுபடுதுன்னா அதுதான் நம்ம எல்சிஎம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 16 4ஆலையும் டிவைட் ஆகுது, 8ஆலையும் டிவைட் ஆகுது. தட்ஸ் ஆல். அப்ப 16 எல்சிஎம். சரியா? இதுல இன்னொரு கேள்வி பாருங்க உங்களுக்கு. 3, 6, 9 இது எல்சிஎம். டக்குனு ஆன்சர் 9 சொல்லிட்டீங்களா? இந்த 3ல எது பெரிய நம்பர்? சரி, பெரிய நம்பர்ல 3க்கான எல்சிஎம் என்னன்னு சொல்லுங்க. உங்க நடத்தின அதுல உங்களுக்கான கேள்வி. 3, 6, 9 எல்சிஎம் என்ன கிடைக்குது? 3, 6, 9. சோ ஆன்சர் 9 அப்படின்னு சில பேர் சொல்றீங்க. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருந்தேன்? பெரிய நம்பர் நமக்கு எல்சிஎமா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிருக்கோம். அப்ப செக் பண்ணி பார்க்கணும். பெரிய நம்பர் 9 சூஸ் பண்றீங்க. ஆனா மத்த ரெண்டு நம்பர்ல முழுமையா டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும்ல. 9 3ஆல டிவைட் ஆகுது. சரி. ஆனா 6ஆல முழுமையா டிவைட் ஆகல. 9/6னா 3/2 தான் உங்களால போட முடியும். அப்ப அது முழுமையா டிவைட் ஆகல. அப்ப 9 எல்சிஎம் கிடையாது. தவறு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பெரிய நம்பரை 2ஆல பெருக்கிக்கணும். அதாவது அடுத்த மடங்குக்கு அப்படியே மாத்துறேன். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 கிடைக்குது. சரியா? 9க்கும் சரி 9 2 பெருக்கினா 18 அப்படின்னு கிடைக்குது. இப்ப செக் பண்ணி பாருங்க. 18 3ஆலையும் டிவைட் ஆகுது, 6ஆலையும் டிவைட் ஆகுது. சோ ஆன்சர் 18 அப்படின்றது கரெக்ட். புரிஞ்சுச்சாப்பா? சரிங்களா? இப்ப உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. நல்லா தெரிஞ்சா நீங்க டெஃபினட்டா ஆன்சர் பண்ணுங்க. ஒண்ணே ஒன்று தான் சொல்லிருக்கேன். இதுலயே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். 0க்கும் 6க்குமான மீசிமா என்ன அப்படின்னு கேள்வி. இது நம்ம ஸ்கூல் புக்ல இல்ல. இதனால நம்ம கேள்வியை உருவாக்குறோம். இந்த பேசிக் வச்சு நம்ம உருவாக்கி கேள்வி கேட்கிறோம். 0க்கும் 6க்குமான மீசிமா. 0 மற்றும் 6இன் மீசிமா என்ன? 0வா, 6ஆ, 1ஆ, இல்ல வரையறுக்க முடியாது. அதாவது காண இயலாது கூட போட்டுருங்க. வரையறுக்க முடியாது. வரையறுக்க முடியாததை காண இயலாது அப்படின்னு கூட போட்டுருங்க. கான் பி டிட்டர்மைன். வரையறுக்க முடியாததை காண இயலாது முக்கிய ஒரு பெட்டரான ஆப்ஷனா தோணுது. அதனால கேட்குறது. எல்லாமே நம்பர்ல இருக்கு. காண இயலாது மட்டும் எனக்கு டிஃபரெண்டா இருக்குன்னு அதை சூஸ் பண்ணக்கூடாது. சரியா தான் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கான எக்ஸ்பிளைனும் தெரிஞ்சு வச்சுக்க. சரிங்களா? 0க்கும் 6க்குமான மீசிமா. பேசிக் வச்சுதான் கேட்கிறேன். பேசிக் தான் ஒரு சிலது சொல்லாம இருக்கேன். ஆனா உங்களால ஆன்சர் பண்ண முடியலன்னு பாருங்க. 0க்கும் 6க்குமான மீசிமா. 0, 6, 1 அப்புறம் காண இயலாது. கான் பி டிட்டர்மைன் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, இங்க கவனிங்க. 0க்கும் 6க்குமான மீசிமா. சில பேர் 0ன்னு சொல்றீங்க, சில பேர் 6, சில பேர் காண இயலாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப கவனிங்க, நீங்களே இப்ப போட்டு பாருங்க. பேசிக் 0, 6 இப்ப எதுல டிவைட் பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலா இப்போ 1ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 0 0/1னா ஆன்சர் 0 தான். 6/1னா ஆன்சர் 6 தான். நான் மறுபடியும் 6 ன்னு போட்டீங்கன்னா 0/6 0 தான். 6/6னா 1. அப்போ நான் மறுபடியும் இந்த 0 ன்னு டிவைட் பண்ணோம்னா இங்க 0,0 0/0னா ஆன்சர் வந்து 1 வராது. இன்ஃபினிட்டி போயிடும். ஃபர்ஸ்டே ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தனா டினாமினேட்டர் சாரி கடைசி மதிப்பு நமக்கு என்ன இருக்கணும்? 1,1ன்னு வரணும். அது வரைக்கும் நீங்க டிவைட் பண்ணிட்டு வரணும். அப்ப 1,1 நம்மளால கொண்டு வர முடியலையே. 0ன்னு இருக்கு, இங்க 1 இருக்கு. நீங்க மறுபடியும் 0ன்னு பண்ணீங்கன்னா 0/0 ஆன்சர் 1ன்னு வராது. இன்ஃபினிட்டி அப்படி வரையறுக்க முடியாது. அப்படிங்கும்போது இந்த மீசிமாவை நமக்கு என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஜீரோலையும் வரும். ஒரு சைடு பார்த்தா ஜீரோவும் சரியா தோணுது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 6ம் வருது. ஒரு சைடு பார்த்தா 1 வருது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காண இயலாது அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்ப என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண இயலாது. ஏன் சார் இதுக்கு காண இயலாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகை எண்களுக்கு மட்டும்தான் மீசியமாக காண முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிகை எண்களுக்கு மட்டும்தான் மீசியமாக காண முடியும். மிகை எண்களுக்கு மட்டும்தான் மீசியமா. அதுக்குதான் பாத்தீங்களா பேசிக் சொன்னோமா, ஜீரோன்றது என்ன என்னன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அதை தொடர்ந்து தான் அடுத்த டாபிக்கே நம்ம வந்துருக்கோம். அது தெரியாம நம்ம இங்க வந்து படிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? எவ்வளவு பேசிக்கோ அங்க இருந்து நமக்கு கிளாஸ் போயிடும். ஜீரோ மிகை எண் கிடையாது. அது ஒரு முழு எண். மிகை அதாவது முழு எண்களுக்குன்னு சொல்லல, மிகை எண்களுக்கு மட்டும்தான் மீசியமா ட்ரைன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இருக்கு. அப்ப ஆன்சர் காண இயலாது. என்ன ரீசன் அப்படிங்கறத சொல்லியாச்சு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்தது இதுலயே மீசியமா இது வந்து ஒரு குறிப்பு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 அடுத்தடுத்த எண்களின் மீசியமா. 2 அடுத்தடுத்த எண்களின் மீசியமா. 2 அடுத்தடுத்த எண்களுடைய மீசியமானா எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா அதனுடைய பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். 2 அடுத்தடுத்த எண்களின் மீசியமா பெருக்கல் பலனுக்கு சமம். இரண்டு அடுத்தடுத்த எண்களின் மீசியமா அதனுடைய பெருக்கல் பலனுக்கு சமம். இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷனோ குறிப்போ படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க நம்பர் வச்சு புரிஞ்சுக்கணும். 4, 5 2 அடுத்தடுத்த எண்களா. இந்த 2 நம்பர் எதுல டிவைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 4ஆல தான் டிவைட் ஆகும், 5 5ஆல தான் டிவைட் ஆகும். சோ அப்ப எல்சிஎம் நமக்கு 20. 10 11 எந்த நம்பர்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா. இப்ப 10 11 அப்படின்னு எடுத்தாலும் அதுக்கும் நமக்கு எல்சிஎம் என்ன கிடைக்குது, அதனுடைய பெருக்கு தொகை தான் நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு. எந்த 2 நம்பர் எடுத்தாலும் சரி இதே பண்பு இன்னொன்று போடும். இப்ப இதுவே அடுத்தடுத்த 3 எண்கள்னா 2 எண்கள்னா பெருக்கல் பலனுக்கு சமம். இதுவே 3 எண்கள்னா மேபி பெருக்கு தொகைக்கு சமமா இருக்கலாம், இல்லாமையும் நமக்கு இருக்கலாம் அப்படின்னு பெருக்கு தொகைக்கு சமமாவும் இருக்கும், இல்லைன்னா மேபி மடங்குதான் நமக்கு குறைஞ்சு வரும். 2 எண்களுக்கு பொருந்தும். இது அடுத்தடுத்த 3 எண்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கலாம், இல்லைன்னா அதனுடைய மடங்குகள்லாம் மாறி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கணும். இதுலயே அடுத்தடுத்த 2 பகா எண்கள், அடுத்தடுத்த 2 பகா எண் எப்பயுமே வராது. 2 பகா எண்களின் மீசியமா எதுக்கும் பாருங்க. 2 பகா எண்களின் மீசியமா. 2 பகா எண்களின் மீசியமா நமக்கு என்னவா இருக்கும், அதுவும் பெருக்கு தொகைக்கு சமமா தான் இருக்கும். நீங்க 2 பகா எண் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம், எத்தனை பராமரிப்பு இருக்கு. 5, 7 எடுத்துட்டீங்கன்னா 5 5ஆல டிவைட் ஆகும், 7 7ஆல டிவைட் ஆகும். அப்ப 5 35 போறோம். 13, 17 2 பகா எண்கள். ஏன்னா 2 அடுத்தடுத்த பகா எண்கள் எப்பயுமே கிடையாது. 2 அடுத்தடுத்த பகா எண்கள். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வரும். இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நடக்கிற கிளாஸ் டெஃபினட்டா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, நீங்களும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. 2 அடுத்தடுத்த பகா எண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். 2 அடுத்தடுத்த பகா எண்கள். 2 அடுத்தடுத்த பகா எண்கள். 2 அடுத்தடுத்த பகா எண்கள். ஆன்சர் வரல. ஓகே, வெரி குட். 2 அடுத்தடுத்த பகா எண்கள்னா இது ஒரே ஒரு பேர் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? 2 அடுத்தடுத்த பகா எண்கள். 2ங்கிறது ஒரு பகா எண் தான், 3ங்கிறது ஒரு பகா எண் தான். இது மட்டும்தான் அடுத்தடுத்த பகா எண்ணா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கேப் இருக்கு. நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு இடையில கேப் இருக்கு. இதை வச்சு இன்னொரு கேள்வி உருவாக்கலாம். 2 அடுத்தடுத்த பகா எண்கள் எத்தனை ஜோடிகள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு ஜோடி மட்டும் தான் இருக்கு. இந்த 2 3 அப்படிங்கிற ஒரே ஒரு ஜோடி மட்டும் தான் இருக்கு. இந்த பகா எண்களை வச்சு பாருங்க எத்தனை கேள்வி உருவாக்க முடியுது நீங்க யோசிக்கிற மாதிரி. 2 3 இதுதான் அடுத்தடுத்த பகா எண். அந்த ஒரே ஒரு பேர் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அதுதான் ஒரே ஒரு ஜோடி பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப அடுத்தது இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் பகாயங்கள் சொல்றதுனால இன்னொரு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி. இப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகாயங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு டைம் கேட்ட கேள்வி. நம்ம அதெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. 1ல இருந்து 100 வரைக்கும் இந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4422 322 321 அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இது ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கம்பெனி கால் அப்படின்ற மாதிரி தான். சரியா? அது கட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இது நமக்கு தேவையில்லை. கம்பெனி காலை நம்ம கட் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த நம்பர் எனக்கு தேவையில்லை அப்படின்லாம் விட்டுறாதீங்க. ஏன்னா அதெல்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள். 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகாயங்களின் எண்ணிக்கை. 4422 அப்படின்னா 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகாயங்களின் எண்ணிக்கை. 1ல இருந்து 10 வரைக்கும் 4 பகாயங்கள் இருக்கும். சரிங்களா? 1ல இருந்து 10 வரைக்கும் 4 பகாயம். என்னென்ன நம்பர்? 2, 3, 5, 7. அடுத்தது 11ல இருந்து 20க்குள்ள 4 பகாயம். 11, 13, 17, 19. அடுத்து 21 to 30. என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23, 29. அதே மாதிரி இன்னொரு 2 நம்பர் என்னன்னா 31 to 40. என்ன சொல்லலாம்? 31, 31 1 அப்புறம் 37 1 அதான். இந்த மாதிரி இது ஞாபகம் வச்சுக்கினாலே போதுமா? புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் ஓரளவுக்கு போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஸோ இது வந்து உங்களுக்கான இண்டெக்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கோம். இது வந்து உங்களுக்கான சாம்பிள் மெட்டீரியல்ஸ். ஸோ நீங்கள் கிளாஸ் ரெகுலராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்பர் இருக்கும். அது கால் பண்ணி நீங்கள் எந்த குவரிஸ்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பேட்சும் இருக்குது, மெட்டீரியலும் சேல் பண்ணுறோம். ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோஸ், ஜூம் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு நம்ம ஜூம் கிளாஸ் எடுத்து டெலகிராமில் போடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு டெமோ கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு என்ன சப்ஜெக்ட், அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு டெலகிராம் சேனல்ஸ்ல இருக்கும். நம்ம டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் அப்படின்னு இருக்கும். அந்த நேம் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லோகோவோட வரும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெட் சம்பந்தமான அறிவிப்புகள் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்திடும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே வேற எதுவுமே நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்க தேவையில்லை. ப்ளஸ் அதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராக்டிஸ்க்காக கொஷின்ஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்டாக எம்சிக்யூ கொஷின்ஸ், அது தமிழில் இருக்கும், ஜிஎஸ் பாட்டு இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். அதனால அது உங்களுடைய ப்ராக்டிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதுலேயே உங்களுக்கு வந்து பாருங்க மெட்டீரியல்ஸ் நிறைய சாம்பிள் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். பிஜிடிஆர்பியோடைய டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ நடந்த டெஸ்ட் வந்து மாடல் டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். அஃபிஷியலாக நடக்கிற டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக சந்திக்கலாம். இதுக்கான சக்ஸஸ் மீட் வந்து ஒரு நாள் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே அவங்க நேரடியாக வந்து பேசுவாங்க இன்ஸ்டியூட் பற்றின பெனிஃபிட்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸோட அவங்க அடைஞ்ச பெனிஃபிட்ஸை சொல்லுவாங்க. சரிங்களா? எங்கள் இன்ஸ்டியூட்டில் அவங்க படித்து எப்படிலாம் வேலைக்கு போனாங்க, நம்ம இன்ஸ்டியூட் சைடில் என்னென்னலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத அவங்களே பேசும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். சரிங்களா? இப்போ நான் ஸ்டாஃப்னா சரி இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். படிச்சவங்க வந்து சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா படிச்சவங்க ஏதோ ஒரு வெளிய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் படிச்சுட்டு போயிருப்பாங்க. வெளிய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும். அவங்க ஒரு டீச்சரா உட்கார்ந்துருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸ்ல போயிட்டு. சரிங்களாப்பா? ஓகே, தேங்க்யூ.